சிவ 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 இப்பொழுது அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சுவாமி அம்மா அவர்கள், நம்ம சுசிலா அம்மா அவர்கள் அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சிவ 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 சிவ. சுசிலா அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்குங்க. சிவாயினம் ஐயா, 4 திருப்பாடி ஆரம்பிச்சுக்கலாங்க ஐயா. சிவாயினம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, பாலி திருநாளும் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். இங்கு குழுமிருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. சிவ 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 சிவ. திருவடி வணக்கம் சாமி. சொக்கநாதர் என்பா நமச்சிவாய. ஒரே ஒரு நிமிஷம் அடியை நான் எடுத்துக்கிறேன். அடியார்கள் ஒரு நிமிடம் மட்டும். இங்க கொஞ்சம் நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு நினைக்கிறேன். நான் பேசுறது உங்க எல்லாத்துக்கும் தெளிவா கேக்குதுங்களா, இல்ல விட்டு விட்டு கேக்குதுங்களா? அது மட்டும் கொஞ்சம் பையனா, எனக்கு இங்க நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அது மட்டும் அடியார்கள் எனக்கு கொஞ்சம் உறுதிப்படுத்திங்க. நல்லது நல்லதுங்க. கேக்குதுங்க. நல்லது நல்லது. நாயர்க்கு இருக்குதோ, என்ன வினை நாயர்க்கு இருக்குதோ, இக்காயத்தென்ன வினை நின்றால் இயற்றுமோ, என்ன வினை வந்திடுமோ என்றறியே வந்தாலும் நின் அருளே தந்திடுவாய் சொக்கநாதா, நின் அருளே தந்திடுவாய் சொக்கநாத சொக்கநாத. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் இன்றைய தினம் யாத்திரை 10 என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. ஆகவே
இந்த யாத்திரை பத்து அப்படிங்கிற இந்த நூலிலே இந்த பதிகத்தை 45வது பதிகம், இந்த பதிகத்தை நாம் 2வது மற்றும் 3வது பாடல்களை இன்று சிந்திப்பதற்கு திருவருள் நமக்கு கூட்டி இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் 2வது பாடல் புகவே வேண்டா புலன்களில் என்ற அந்த பதிகத்தை முழுவதுமாக சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த யாத்திரை பத்து என்பது எதை தருகின்றது அப்படின்னா, மன்னிக்கணும், அடியார்கள் யாரும் வர்றாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா அது கனெக்ட் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல. ஏன்னா நேரம் அடியார்கள் வந்திருக்கணும் எல்லாரும். இது என்னுடைய மொபைல் நெட்வொர்க் ப்ராப்ளமா என்ன ஏது அது எனக்கு சரியா புரியல. எல்லாம் கியூல இருக்காங்கன்னு வருது, ஆனா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியல என்னால. கிரிஜாமா ஜாயின் பண்ணிட்டாங்களா? கிரிஜாமா இருக்காங்களா? இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கிரிஜாமா உங்களுடைய இது சரிங்க சுவாமி. இன்னைக்கு என்னமோ பழைய நிறைய குளறுபடிகள் இருக்கிற மாதிரி தோணுது. சரி 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 சரி. கிரிஜாமா இருக்கீங்களா? இருக்கேன் சார். அது கூகுள் மீட் ஏதோ ஒரு தகராறு பண்றது, எனக்கே ஜாயின் பண்றது கொஞ்சம் இதுவாச்சு சார். அப்படிங்களா? சரி சரி, ஓகே, சரிங்க அம்மா, அப்போ நான் பாக்குறேன். சரி, ஓகே. இப்போ ஓரளவுக்கு அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். முழுவதுமாகவே இதுல ஜாயின் பண்ணியாச்சு. நம்மளுடைய மொபைல்லே ஜாயின் பண்ணிட்டேன். இனி ஏதாவது எதுவும் இருக்காது, இதுலயே ஜாயின் பண்ணா ஒன்றும் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி 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 சரி. ஆகவே யாத்திரை பத்து அப்படிங்கிற இந்த யாத்திரை பத்து நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னா, அனுபவாதீதம் உரைத்தல். திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை, பொல்லாமை, பொல்லா பிறப்பொழிந்து திருவருள் இன்பம் திளைத்தவருக்கு அடியவரை உடன் வருமாறு அழைத்தல் அப்படிங்கிற அந்த செய்தியை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்னா என்னன்னா, அனுபவம் நமக்கு முன்னதாக அந்த அனுபவத்தினுடைய பலனை தருவது என்பதுதான் அனுபவாதீதம். அதாவது அனுபவம் அனுகூலமாக மாறுவது, அதைத்தான் நம்ம அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் அப்படி அனுபவம் அனுபூதியாக மாறுதல் அப்படிங்கிறது அது அனுபவாதீதம், அனுபவத்தினுடைய உச்சம் அப்படின்னு நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இங்க பெருமானுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய அனுபவம் எதை தரும் அப்படின்னா, சிவபெருமானுடைய அனுபவம் தருகின்றது நமக்கு பேசா அனுபூதியை தருகின்றது. பேசா அனுபூதி, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்குகின்ற அந்த அனுபூதியை தருவதுதான் இந்த அனுபவாதீதத்தை நாம் உரைத்தல். அனுபவாதீதம் என்பது பேச அனுபூதி. அதை எப்படி உரைக்க முடியும் அப்படின்னா, இதைத்தான் நம்மளுடைய நம்மளுடைய சுவாமி நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அனுபவாதீதம் உரைத்தல் அப்படிங்கிறது பேசா அனுபூதி எப்படி உரைக்க முடியும் அப்படின்னா, கல்லாளம் நிழற்கிற சுவாமி சின்முத்திரை காட்டி பேசாமல் பேசி நினையாமல் நினைந்து சொல்லாமல் சொன்ன பொருள் உணர்த்தி நிற்கின்ற அந்த பேரொளி பிளம்பை நம்மளால இன்றைய தினம் பார்க்க முடியுது. ஆகவே அந்த அனுபவாதீதத்தை தான் நம்ம சுவாமி தருகின்றார். புகவே வேண்டாம் புலன்களின் நீர் அப்படிங்கிற அந்த பாடல் தான் நம்ம போன அமர்வுல பார்த்தோம். நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட, நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு நிறைவு செய்திருந்தோம். இன்னைக்கு அதை முன்னும் இருக்கக்கூடிய 2 வரிகளையும் 3வது பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஆக இந்த யாத்திரை பத்து அப்படிங்கிறது எதை நோக்கி யாருக்கு யாத்திரை அப்படின்னா, முதல்ல இந்த உயிருக்கு யாத்திரை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உயிர் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா, உயிர்
தன்னிடத்திலிருந்து இறைவனுடைய இடத்திற்கு செல்வதுதான் யாத்திரை. ஆக இறைவனுடைய அந்த இடத்துக்கு செல்வதாக அமைவதுதான் யாத்திரை 10. அப்ப இறைவனுடைய அந்த திருக்கழுத்துக்கு பூமாலையாக விழுவது, அவனுடைய கழுத்துக்கு அணிகரனாக ஆவது அப்படிங்கிறது அந்த யாத்திரை 10 மிகப்பெரிய. அப்ப யாத்திரை என்பது இங்க என்னன்னா பயணம். எதை நோக்கிய பயணம் அப்படின்னா பேரண்ட நாயகனுடைய பெருவழி நோக்கிய பயணம். பேரண்ட நாயகனுடைய பெருவழி நோக்கிய பயணம். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அடியார்கள். நம்மளுடைய குழுமத்துல இணையெல்லாம் போடுங்க. ஏதாவது குழுமத்துல ஏதாவது அடியார்கள் யாராவது வர முடியல அப்படின்னு ஏதாவது மெசேஜ் போட்டிருக்காங்களான்னு பாருங்க. இப்போ இணையலான்ற மாதிரி ஏதாவது போடுங்க. நான் மொபைல் இருக்கிறதுனால என்னால அது போட முடியலன்னு நினைக்கிறேன். அதனால மற்ற அடியார்கள் தான், ஏன்னா நிறைய அடியார்கள் வர வேண்டிய அம்மா இணைஞ்சிருக்காங்களே, இப்ப இணைஞ்சாங்க. இணைய முடியுதுங்களா? புவனேஸ்வரி அம்மா இப்ப இணைஞ்சிருக்காங்க. அதனால இணைய முடியுது, அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. அப்படிங்களா? சரிங்க சரிங்க சாமி. அம்மா வரல, இவங்க வரல, நம்ம பிரேமாமா வரல, ராகவன் ஐயா, நிறைய பேர் வர வேண்டியவங்க. ஐயா திருச்சிற்றம்பலம் திருவடி வணக்கம் ஐயா. அம்மா அப்பதான் கோயில இருந்துட்டு போனாங்க ஐயா. இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம் அவங்க உபயம் இன்னைக்கு கோயில்ல. இங்க பூங்கன வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு இப்பதான் போனாங்க. அவங்க தவிச்சுலாம் ஊருக்கு போறாங்க, அனுப்பிச்சிட்டு அப்புறம் சேருவாங்க ஐயா. நாங்க இப்பதான் ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு நாள் வேற, இன்னைக்கு 1ஆம் தேதி எல்லாத்துக்கும் விடுமுறை நாள் அப்படிங்கறனால இது என்ன அடியார்கள் இன்னும் நிறைய வருவாங்க. இன்னைக்கு நிறைய செய்திகள் சொல்லணும்னு அடியன் காத்திருந்தேன். பரவாயில்ல, அதனால அது ஒரு சின்ன சரி அடியார்கள் குரு பெயர்ச்சி, அஷ்டமி, பைரவர் அபிஷேகம், நடராஜர் அபிஷேகம், திருவாமூர்ல அப்பர் சாமி திருவிழா எல்லாம் இன்னைக்கு அங்கங்க நிறைய கோயில் விசேஷமா இருக்கிறதால அங்கங்க போயிட்டு இருப்பாங்க ஐயா. அப்பர் சாமி வச்சு இன்னைக்கு 3 நாளைக்கு திருவாமூர்ல நடக்குதுங்க ஐயா. இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு 3 நாளைக்கு. சரிங்க சாமி, நல்லது நல்லது. ஆக இந்த அளவுல நம்ம புகவே வேண்டாம் புலன்கள் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள். அப்போ எதன் வழியாக போகக்கூடாது அப்படின்னா நம்ம புலன்கள் வழியாக செல்லக்கூடாது. புலன்கள் வழியா செல்லாம பெருமானுடைய அந்த புலன்கள் வழியாக செல்லாமல் அவன் பெருமானுடைய அந்த அருள் வழியாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பெருஞ்செய்தியை சொல்லி மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமென்கள். மிகவே நினைமின் பெருமான் ஒருவனை மட்டும் அதிகமாக நினையுங்கள். பெருமானை நினைப்பதுதான் இந்த பஞ்சபூதங்களையும் அந்த புலன்களையும் 5 புலன்களை வழியாக இந்த ஆன்மா செல்லாமல் தடுப்பதற்கான ஒரு உபாயம் அப்படின்னு நாம் செய்ய வேண்டும். ஆகவே மிகவே நினைவின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமென்கள். மித்த எல்லாத்தையும் போக விட்டுருங்க. பெருமானை நினைப்பதை தவிர, பெருமானுக்கு தொண்டு செய்வதை தவிர மித்த எல்லா பொருளையும் போக விட்டு விடுங்கள். நகவே ஞாலத்து உள்புகுந்து. அப்படிப்பட்ட பெருமான் நகவே என்றால் சிரித்து இந்த ஞானத்திலே உள்புகுந்து நாயே அணைய நமையாண்ட, இந்த நாயை ஒத்த நம்மை ஆண்ட பெருமான், நாயே அணைய நமையாண்ட பெருமான் தகவே உடையான் தனைச்சார தளராதிருப்பார் தாமே அப்படின்னு அந்த வரியெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த பாடல் நம்ம பாடிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு அடியார்கள் பாடலாம். நமச்சிவாய். புகவே வேண்டாம் பாட்டுங்க ஐயா. ஜானகி அம்மா பாடுங்க, அப்புறம் சரஸ்வதி அம்மா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமாரெமதார் பாசம் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமை மின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே போமாரமை மின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. சரஸ்வதி அம்மா பாடுங்க.
சரஸ்வதி அம்மா. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமைமின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியனும் ஒரு தடவை பாடலாம். விமலாம்மா பாடுங்க. விமலாம்மா. சுவாமி புகவே வேண்டாம், புகவே வேண்டாம். ஐயா ரெண்டாவது பாட்டுங்களாங்க? ரெண்டாவது பாட்டு. புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞால தொல் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனை சார தளராதிருப்பாத்தாம் தாமே தகவே உடையான் தனை சார தளராதிருப்பாத்தாம் தாமே. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. ஆகவே இந்த யாத்திரை பத்தினுடைய அடிநாதமாக சொல்லப்படுவது எது? அது அடியார்கள் சொன்னோம். அடியார்கள் உங்களுடைய முகக்குறிப்பு கொடுக்கலாம். ஏன்னா உங்களை எல்லாரையும் பார்ப்பதற்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லா அடியார்களும் ஒரு முறை நீங்க உங்களுடைய அந்த முகக்குறிப்பை ஒரு நிமிஷம் நீங்க கொடுக்கலாம். நம்ம சொன்னோம். ஏன்னா ஜானகி அம்மா தர்றாங்க, விமலா தேவி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, கலாவதி அம்மா, சரஸ்வதி அம்மா மற்றும் குழந்தைவேல் ஐயா, சரஸ்வதி சூழல் சரஸ்வதி அம்மா, பாரதி அம்மா மற்றும் மரகதம் அம்மா, நம்ம கணேஷ் ஐயா, கலாவதி அம்மா எல்லாரும் தெரியுறாங்க. நம்ம அடியன் செய்த தவம்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் உங்க எல்லாருடைய திருமுக தரிசனம் எனக்கு கிடைத்தது. ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. ஆக எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். ஆக நம்மளுடைய இந்த யாத்திரை பத்து அப்படின்ற யாத்திரை பத்தினுடைய மிக முக்கியமான அந்த அடிநாதம் என்ன? அது அடியார்கள் சொன்னோம். அடிநாதம் என்ன? யாத்திரை பத்தினுடைய அடிநாதம். ஆஹா, அருமை 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 அருமை. என்ன நினைச்சனோ அதை சொல்லிட்டாங்க. நிக்கிலம்மா, தங்களுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய ஐடி நிக்கில் இருக்கு, ஆனா உங்களுடைய பேர் பையன் பேரு நிக்கில், என் பேரு சுகன்யா. சுகன்யாமா, ரொம்ப அருமை சாமி. அடியன் செய்த தவம்னு நினைக்கிறேன். அடியனுடைய தங்கை பேரும் சுகன்யா தான். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மாவோட குரல், அம்மாவோட அந்த புரிதல் இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நாம பகையற்று இருத்தல் தான் இந்த யாத்திரை பத்து முடிக்கிறப்போ நம்ம கிட்ட கிடைக்க வேண்டிய, நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த யாத்திரை பத்து முடிக்கிறப்போ நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பகை அற்று இருத்தல் வேண்டும். இந்த பகையற்று இருத்தல் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த யாத்திரை பத்திர நமக்கு பெருமான் ஒரு பெருஞ்செய்தியாக கொடுத்த விஷயம். ஏன்னா எல்லாத்துலயும் என்ன ஒரு வார்த்தை போட்டிருக்காரு அப்படின்னா, புயங்க பெருமான். புயங்க பெருமான்னா நாகத்தை ஆபரணமாக அணிந்தவன் அப்படின்னு அதுக்கு ஒரு பொருள் இருந்தாலும், எந்த நாகங்களை அணிகின்றான் என்றால் யாரிடமும் பகைமை பாராட்டாத அந்த நாகங்களையே பெருமான் தன் கழுத்திலே அணிந்து கொள்கின்றான் ஆபரணமாக. ஆகவே பகையின்றி இருத்தல் மட்டும்தான் பேரண்ட நாயகனுடைய பெருவழிக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய யுக்திகளிலே சிறந்த யுக்தியாக கருதப்படுவது அதுதான் அப்படின்னு அடியார்கள் அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஏன்னா மெயின் பாயிண்ட் அதுதான். மித்த எல்லாமே அதை ஒட்டி வருகின்ற செய்திகளே தவிர, இந்த யாத்திரை பத்தினுடைய மூல அடிநாதம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்திரை பத்தினுடைய மூல அடிநாதம் என்பது நாம் பெறுகின்ற அந்த பகையற்று இருத்தல் தான்.
ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ண சொல்லுவாரு, ஒரு விஷயத்தை விளக்க சொல்லுவார். நியமங்களை சொல்லித் தருவதுதான் இந்த 51 பதிகங்கள். இந்த 51 பதிகங்களும் உடம்புல 51 இடங்கள்ல பீஜங்களாக சில மந்திரங்கள் உண்டு. இந்த பீஜ மந்திரம் சொல்லுவோம் இல்லையா, ஓதா கிளவி, எழுதா கிளவி, அல்லது சொல்லப்படாத எழுத்து, ஊமை எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இந்த ஊமை எழுத்துக்கள் உடம்புல 51 இடங்கள்ல இருக்கு. அந்த 51 இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பீஜங்களை எல்லாம் தட்டி எழுப்புகின்ற ஆற்றல் தான் இந்த 51 பதிகங்களாக இருக்கக்கூடிய திருவாசகத்தினுடைய சிறப்பு. ஆக இந்த அதனாலதான் நம்மளுடைய நடராஜ பெருமானுடைய திருவாசியில 51 சுடர்கள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நடராஜ பெருமானுடைய திருவாசி இருக்கு இல்லையா, அந்த வளைந்த வடிவம், அதுக்கு மேல 51 சுடர்கள் இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா, நம்மளுடைய தமிழ் மொழியில 51 அட்சரங்கள் தான் இருந்தது. இன்னைக்கு 247 எழுத்துன்னு சொல்றோம் இல்லையா. எல்லாரும் கொஞ்சம் என்ன யாராவது இருக்கீங்களா? சரி சரி, எனக்கு மொபைல் இருக்கிறதுனால தெரியல. சரி சரி, தனஞ்சலி ஐயா திருவடி வணங்கிறேன் சாமி, ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவுக்கு இன்னைக்கு வந்தது. அடியார்கள் யாராவது தெரியுதா உங்க முகக்குறிப்பு கொடுக்கலாம் எனக்கு வாய்ப்பு. சரி 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 சரி, ஐயா வெகு நாட்கள் கழிச்சு வந்திருக்காங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக எனக்கு இப்ப என்ன சொல்லுவது, என்னமோ சொல்வது முக்கியமான செய்தி. 51 பீஜங்கள், 51 எழுத்து. அந்த எழுத்துக்கு என்ன கிடையாதுன்னா ஓசை கிடையாது, ஓசையும் கிடையாது. ஓசை இருந்தா வரி வடிவமும் வந்துடும், வரி வடிவமும் ஓசையும் இல்லாத எழுத்து, அதுதான் பீஜம்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும் அந்த எழுத்துன்னா நகர்த்தும், நம்ம நகர்த்தக்கூடிய ஒரு பாயிண்ட், அதுதான் பீஜ மந்திரம் சொல்லுவோம். அந்த பீஜ மந்திரங்கள் எல்லாம் உடம்புல 51 இடங்கள் இருக்கக்கூடிய 51 பீஜங்களையும் எழுப்புவதுதான் இந்த 51 பதிகங்களுடைய மிகச்சிற. அப்போ இந்த யாத்திரை 10 அப்படிங்கிற இந்த 45வது பதிகம் நமக்கு எந்த பீஜத்தை எழுப்புது அப்படின்னா, நமக்கு பகையின்றி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பீஜ மந்திரத்தை நமக்கு ஒண்ணு சொல்ல போனா, எல்லா அறங்களிலும் சிறந்த அறம் பகையற்று இருக்க. எல்லா அறங்களிலும் சிறந்த அறம் யார் மீதும் சினம் கொள்ளாமல் பகையற்று இருத்தல் அப்படிங்கிறதுதான் எல்லா அறங்கள்லையும் சொல்லப்பட்ட அறங்கள்லையும் மிகச்சிறந்த அறமாக சொல்லப்படுது. எனக்கு நான் நல்லது செய்வேன், நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன், நான் எல்லாத்துக்கும் உதவி செய்வேன், நல்ல நெறி சொல்லி தருவேன், உண்மையை நடப்பேன், நான் மற்ற எல்லா தர்மங்களையும் கடைபிடிப்பேன். ஆனா எனக்கு சில பேர் பார்த்தா ஆகாது அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஒரு செயல் எதை சொல்லுது அப்படின்னா, அது நான் இவ்வளவையும் செஞ்சுட்டு அது எதுல போய் ஊத்துறேன், இத்தனை அறத்தையும் ஓட்ட குடத்துல ஊத்துறதுக்கு சமம். இவ்வளோத்தையும் சம்பாதிச்சு அதை ஓட்ட குடத்தை ஊத்துனா ஒன்றுமே நில்லாது போகும் இல்லையா. அது போல எத்தனை அறங்கள் செய்தாலும் எனக்கு இவர் ஆகாது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா, நாம் செய்த எல்லா அறங்களிலும் அது தவறாகி விடுகிறது. ஆக நம்மளுடைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க அவர் பேர் என்ன, நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு 16 கலைகள் தெரியணுமா, அட்டமா சித்திகள் தெரியணுமா, உங்களுக்கு மற்ற விதமான எல்லா விதமான விஷயங்களையும் செய்யணும்னா அதுக்கு நிறைய கொடுப்பனைகள் இருக்கு, நிறைய வழிவகைகள் உண்டு. ஆனா நீங்க பகை மறந்து இருந்தீங்கன்னா அட்டமா சித்தி, அதுக்கப்புறம் அட்டாங்க யோகம், அப்புறம் 4 வகை சரிகிரிய யோக தவங்கள், அதுக்கடுத்து 16 கலைகள், 36 தத்துவங்கள், 96 தாத்துவங்கள், 72,000 நாடிகள், இது அத்தனையும் வென்றதற்கு சமம் சொல்றாங்க. இது அத்தனையும் வென்றதற்கு சமம் என்பது எதுன்னா பகையற்று இருத்தல். சாமி இப்ப எங்களுக்கு எல்லாம் பகையெல்லாம் கிடையாது, யார் மேலேயும் எந்த பகையும் கிடையாது. ஆனா எனக்கு இப்போ யாரு மேலேயும் பர்சனலா பகை கிடையாது. ஆனா சிவத்தை கிட்ட அவங்க தப்பா நடந்துக்கிறாங்க சுவாமி, சிவத்தை வச்சு அவங்க அப்படி தப்பா நடந்துக்கிறாங்க. எனக்கும் அவங்க மேல பர்சனலா பகை இல்லை, பர்சனலா எனக்கும் அவங்களும் பகை இல்லை. ஆனா சிவத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, சிவத்துக்கு சரியா நடந்துக்க மாட்டாங்க, சிவனடியார் திருக்கூட்டத்தை வேற மாதிரி கொண்டு போறாங்க, அப்புறம் சிவனடியார்களுக்கு தவறான பாதையை சொல்லி தராங்க. இதனால அவங்க மேல எனக்கு ஒரு பகசாமி, இதனால அவங்க மேல எனக்கு ஒரு கோபம், அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா யாராவது? அப்படி சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா சாமி? எனக்கு எல்லாம் பிடிக்குது, ஆனா என்னன்னு தெரியலங்க, சிவன் பேரை சொல்லிட்டு இந்த அம்மா பண்ற அழிச்சாட்டி இருக்கு, இந்த ஐயா பண்ற அழிச்சாட்டி இருக்கு, என்னால தாங்கிக்கவே முடியலங்க சுவாமி. அதனால சிவன் பேர்ல வச்சு இவங்க தப்பு பண்றாங்க, அதனால இவர்களிடம் எனக்கு ஒரு சில பகைகள் உண்டு.
இவங்களை பார்த்தாலே எங்களுக்கு பகையா இருக்கு, அவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சுவாமி. ஏன்னா எனக்கு ஒன்றும் பர்சனலா, ஆனா சிவத்துக்கு மேல சிவத்தை வச்சுக்கிட்டு அவங்க தப்பு பண்றாங்க சுவாமி, சிவத்தை வச்சுட்டு அவங்க தப்பு பண்றாங்க. அதனால எனக்கும் அவங்களுக்கும் பார்த்தா ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அவங்க மேல பார்த்தா எனக்கு சிவத்தை வச்சுதான் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கு? எவ்வளவு தேவியமா ரைஸ் பண்ணுங்க, எவ்வளவு தேவியமா சுவாமி ஏதாவது சொல்லலாம். ஆமா ஐயா. ஆமாங்க ஐயா, சிவவேடம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தப்பு செய்யறாங்க ஐயா. ஆமா, அவங்கள பார்த்தா எனக்கு அப்போ நல்லா கவனிங்க, வெறுப்பா இருக்குங்க ஐயா. நல்லதுதான். இப்ப என்னால வெறுப்பா இருக்கு. வெறுப்பு என்பது பகைவனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது கொஞ்சமா பெருசாகி கேன்சர் முத்தி அது நம்மளுடைய பிறப்புக்கு வழிவகை செய்யறோம். அதனால சரிங்க சாமி, இவ்வளவு மியூட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பர்சனலா பகை இல்லை, ஆனா சிவத்தை வச்சுக்கிட்டு அவங்க தப்பு பண்றாங்க, அதனால பகை இருக்குன்னு சப்போஸ் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா அதை விளக்குவதற்கு இன்னைக்கு ஒரு செய்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா யாத்திரை பத்து முழுக்கவே அடிநாத செய்தி பகையின்றி இருத்தல். அதுதான். இது ஒரு நாயன்மாருக்கு பகை வந்தது, இன்னொரு நாயன்மார் மேல பகை வந்தது, இன்னொரு விரண்மண்ட நாயனார் தானுங்க ஐயா. நான் தான் முதல்ல கேட்டேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடியாருக்கெல்லாம் பகை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கிற கோபம் தாபம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? விரண்மண்ட நாயனார் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் மேல கோபம் கொண்டாருன்னு கேட்டேங்க ஐயா ஒரு கேள்வி. சிறப்பு. விரண்மண்ட நாயனார் கொண்டது கோபம், பகை அல்ல. விரண்மண்ட நாயனார் செஞ்சது கோபம். கோபத்துக்கும் பகைக்கும் வித்தியாசம் உண்டு. இவங்க ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு போயிட்டோம்னா அது பேர் கோபம், அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப அவங்க மேல பாக்குறப்ப கோபம் வராது. அந்த இவங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றாங்க சுவாமி, இவங்க பண்றதெல்லாம் நல்லதுக்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது பேரு கோபம். அப்போ அம்மா அன்னைக்கு சொன்ன கேள்விக்கு நான் அடியே அன்னைக்கு பதில் சொல்லல. காரணம் சரி சொல்லுவோம், ஏன்னா இது எந்த ஸ்டேஜ்ல சொல்லணும் அப்படிங்கிறத அடியன் முழுவதுமா அதுக்காக இது பண்ணிடுது. ஒரே ஒரு நிமிஷம் சாமி. ஆக அந்த ஒரு நாயன்மாருக்கு இன்னொரு நாயன்மார் மேல பகை இருந்தது. அது என்ன பகை, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் அந்த நாயன்மார் அப்படின்னா அவர் பேரு தான் ஏர்கோன் கலிக்காமன் அப்படின்னு ஒரு நாயன்மார். ஏர்கோன் கலிக்காமன் அப்படின்ற ஒரு நாயன்மார், அவருக்கு யார் மேல பகை இருந்ததுன்னா சுந்தரர் மேல ஒரு பகை இருந்தது. ஏர்கோன் கலிக்காமன் அப்படின்றவருக்கு யார் மேல பகை? சுந்தரர் மேல பகை. என்ன பகை? இவர் என்னங்க தன்னுடைய சொந்த விஷயத்துக்காக சிவபெருமான தூது விட்டுட்டாரே பறவை நாச்சியார் கிட்ட கொண்டு போய் இவர் தூது விடுறாரு. இவருக்கு தன்னுடைய பறவை நாச்சியார் கொண்ட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஊடல், இவர் மேல ஊடல்ல இருக்காங்க. யாரு? நம்முடைய பறவை நாச்சியார் யார் மேல ஊடல்ல இருக்காங்க? நம்மளுடைய சுவாமி சுந்தரம் மேல ஊடல், சுந்தரமூர்த்தி நாயனார் ஊடலா. என்ன ஊடல்? ஏன் ஊடல் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் மேல ஏன் ஊடல் அப்படின்னா, அவர்களுக்கு சங்கிலி நாச்சியார் திருமணம் ஆகிவிட்டது. அதை இப்படி திருமணம் பண்ணிட்டு வந்துட்டாரே அப்படின்னு எந்த மனைவிக்கு தான் கோபம் வராது? அதனால அவர்களுக்கு ஒரு ஊடல் இருந்தது. அந்த ஊடலின் காரணமாக அவரு கொஞ்சம் அந்த ஊடலை தீர்ப்பதற்காக என்ன பண்ணாரு? நம்முடைய சுந்தரர் பெருமான்ட்டு ஒரு விண்ணப்பம் வச்சார். சாமி, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீ போய் சொன்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க கேட்பாங்க. யாரு? பறவை நாச்சியார் நீ போய் சொன்னா கேட்பாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணாரு? சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனாரு. எப்படி போனாரு? ஒரு கிழவேதியர் வடிவத்துல போனாரு. போய் அம்மா கதை தட்டினாரு. திறந்தாங்க இந்த அம்மா அது என்ன ஐயா வணங்குறேன் ஐயா. என்ன அது சுந்தரரை பத்தி பேச வந்தா தயவு செய்து நீங்க பேச வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டாங்க? கதவை சாத்திட்டாங்க டப்புன்னு. இவர் திரும்ப போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நானு சுந்தரர்கிட்ட போனேன், ஆனா என்ன ஆகல, ஒன்னும் ஆகல சாமி அப்படின்னாரு. என்னது நீ போய் ஒன்னும் ஆகலையா? சுந்தர் கேட்கிறேன், நீ போய் ஒன்னும் ஆகலையா, எப்படி போனான்னு கேட்டேன். இந்த மாதிரி கிழவேதி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? கிழவேதியர் கோலத்துல போனா அவளுக்கு தெரியுமா? நீ உன்னுடைய சொந்த ரூபத்துல அப்படியே கங்கை நதி தாங்கி, சந்திரன் தாங்கி, பிறை தாங்கி, அப்படியே சிவ வடிவத்திலேயே போய் நில்லு, அப்பதான் ஒத்துக்கு வாழ்ந்தோடனே இவர் என்ன பண்றாரு?
அப்படியே அந்த திருவாரூர் நகரெல்லாம் அப்படியே வந்து அந்த கங்கை நதி தழும்ப கீழே சிந்துதான். அவர் நடந்து போறப்ப கங்கை நதி அப்படியே மண்டையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சிந்துதான். அப்படி சிந்தி அப்படியே போய் கதவு திறக்கிறது, நம்ம அப்படியே வடிவத்தில் நிக்கிறாரு. ஐயோ சுவாமி, இந்த மாதிரி சுந்தரருக்காக நான் பேச வந்திருக்கேன். சுவாமி நீங்க என்ன பேச வந்தீங்க? பேசவே வேணாம் சாமி, நீங்க வந்திருக்கிறது புரிஞ்சு போச்சு, எனக்கு சுந்தரர் மேல நீங்களே வந்துட்டீங்கன்றப்போ நான் யார் சாமி அவர் மேல வந்து ஊடல் கொள்வதற்கு? ஆச்சு. ஆக ஊடல் கொள்வதற்கு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனே ஊடல் மறக்கிறாங்க. 2 முறை தன்னுடைய மனைவியினுடைய ஊடலை தவிர்ப்பதற்காக, எல்லாமே 2 தான் சுந்தரருக்கு, எல்லாமே 2 தான். மனைவி 2, திருவடி தீக்கை 2, அதுக்கப்புறம் வந்து ஊடல் காதலுக்கு போனது 2, அவருக்கு இருக்கிற இடம் கைலாயம் 2, கைலாயம் 1, அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் பெருமான் 2 அருள் செய்திருக்காரு நம்முடைய சுந்தரருக்கு. இந்த செய்தி கேள்விப்படுகின்றார் ஏர்கொன் கலிக்காமன். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே எப்படி என்னுடைய தந்தையாகிய உலகத்தின் தந்தையாகிய பரம்பொருளை தன்னுடைய மனைவியினுடைய ஊடலை தீர்ப்பதற்காக சுந்தரன் இப்படி செய்ய முடியும்? அவன் சுந்தரனுக்கு எனக்கும் பர்சனலா எந்த பகையும் கிடையாது, இனிமே சுந்தரனுக்கு எனக்கும் ஆகாது அப்படின்னு அந்த சுந்தரரை திட்டுறார். இப்ப என்ன ஆயிடுச்சு? யாருக்கு பகை வந்துருச்சு? ஏர்கோன் கலிக்காமருக்கு யார் மேல பகை வந்துருச்சு? சுந்தரர் மேல பகை வந்துருச்சு. சுந்தரரை முகத்திலையும் முழிக்க மாட்டேன். அவரோட என்ன எப்படி தெரியுமா? எல்லாரும் கவனிக்கிறேன், எல்லாரும் தயவு செய்து ஆன் பண்ணி கவனிங்க. எல்லாரும் தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் ஆன் பண்ணி கவனிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். சுந்தரர் மீது வெறுப்பு என்ன? என்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கோ, உனக்கு எனக்கு பர்சனலா ஒண்ணும் கிடையாது. ஆனா எம்பெருமான் சிவபெருமானை நீ இந்த மாதிரி காரியத்துக்கு பயன்படுத்தி இருக்கல, அப்ப பயன்படுத்தலாமா? நீதான் பயன்படுத்தினாலும் அந்த ஆளும் போயிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுந்தரர் மீது சொல்லனாத ஒரு பகை மனசுல. இனிமே சுந்தரர் முகத்திலையும் முழிக்க கூடாது. ஆனா சுந்தரர் இப்ப என்ன பண்ணாரு? நம்மளுடைய அம்மா கேட்டாங்க இல்லையா, புவனேஸ்வரி அம்மா கேட்ட கேள்வி, நம்ம இவர் வந்து நம்ம சுவாமி அவர் பேர் என்ன, விரண்மீண்டர் வந்து சுவாமி மேல கொண்டது கோபம். கோபம்னா எது? குழந்தை போகுது, அது தொட போகுது, தொடாத அப்படின்னு சொல்லி அதட்டுறது பேரு கோபம். இனிமே இந்த குழந்தை மூஞ்சில முடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது பேரு பகை. புரியுதுங்களா? பகைக்கும் கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இந்த புள்ள தப்பு பண்ணா இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு குழந்தைய அதட்டுறது பேரு கோபம். கோபம் வேணும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, 2-3 பேர் கேக்குறாங்க என்கிட்ட கேள்வி, ஐயா பகை மறக்க சொன்னீங்க, இந்த மாதிரி என் புள்ள ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி நல்லா படிக்க மாட்டேங்குது, அந்த பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அடிச்ச பகை வந்துடும் இல்லையா? கண்டிப்பாக இருத்தல், கோபம் கொள்ளுதல், இதெல்லாமே அறத்துல உண்டு. எப்பயுமே சுவாமி கையில ஒரு பிரம்பு இருக்கும். என்னது? தப்பு பண்ணா அடிப்பேன்னு சொல்றதுக்கான விஷயம். அப்போ தவறு செய்தால் தண்டிப்பேன் அப்படிங்கிறது வந்து அறம், கோபம். அந்த கோபம் நல்லது. அதுக்கு பேர் தான் ரௌத்ரம் சொல்லுவாங்க. ரௌத்ரம்னா நல்ல கோபத்துக்கு ரௌத்ரம்னு பேர். நல்ல கோபத்துக்கு, தேவையில்லாத கோபத்துக்கு கோபம்னு சொல்லுவோம். ரௌத்ரம் பழகுன்னு வாங்க. நல்ல விஷயத்துக்கு கோபம். ஐயோ கோபம் எல்லாம் இப்படி இருக்கே, கோவில் சொத்து எல்லாம் இப்படி எடுக்கிறாங்களே அப்படிங்கிறப்போ நான் ஏன்பா அதை கோபப்படணும், எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு நினைக்கல. தப்பி நாயனார் என்ன பண்ணாரு? சிவபெருமானை தவறாக பேசியவர்களுடைய நாவை அறுத்தார் தப்பி நாயனார். அப்படி இன்னொரு நாயனார் காதை அறுத்தார். அவர் பேர் என்னது? மறந்து போச்சு. தப்பி நாயனார் காதையும் நாக்கமே அறுப்பார் நினைக்கிறேன். செருத்துணையார் வந்து மூக்கு அறுத்துவாரு. செருத்துணையார் வந்து அந்த அம்மா மூக்கு இது ஸ்மெல் பண்ணனால மூக்கு அறுத்துருவாரு. அவருடைய கணவர், அவர் பேர் என்னது பாருங்களேன், எனக்கு வந்து சரியா சொல்லுங்க. சரி. ஆக இவர்கள் செய்ததெல்லாம் கோபம், பகை அல்ல. திரும்ப பார்த்தா அவங்கள வந்து அவங்க மன்னிச்சிருவாங்க. ஆனா இவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டோம். அந்த கோபம் வந்து தொடர்ந்து இருந்தா அது பேர் என்னது? பகையா மாறும். கோபம் தொடர்ந்து இருந்தா அது பகையா மாறும். அப்போ என்ன சொல்றாங்க? அப்ப இவர் என்ன சொல்றாரு? இவர் ஏர்கொண்டு கலிக்காமன், எனக்கு சுந்தரனை இனிமே ஆகவே ஆகாது, அவன் முகத்திலையும் முழிக்க கூடாது, இப்படி ஒருத்தரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு விட்டுறாரு. இப்ப சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு. யார் மேல யார் பகையா இருக்கா? ஏர்கோன் கலிக்காமன் அவரு சுந்தரர் மீது பகையா இருக்காரு, நம்பியாரர் மீது பகையா இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. சாமி என்ன பண்றாரு? விளையாடுறாரு. இப்போ இவரை ஆட்கொள்ளணும். யார? ஏர்கோன் கலிக்காமன் ஆட்கொள்ளணும். ஆனா அவர்கிட்ட என்ன இருக்கு?
இருக்கு. கோபம் இருக்கு, கோபம் இருக்கு, பகை கோபம் இருக்கு, பகை இருக்கு, பகை பகை இருக்கு. என்ன? பகை இருக்கு. சரி. அவருக்கு யார் மேல பகை இருக்கு? நம்மளுடைய ஏர்கோன் கலிக்காமர் சுந்தரமூர்த்தி மேல பகை இருக்கு. அந்த பகையை நீக்கித்தான் என்ன பண்ணுவாரு? அவர் ஆட்கொள்வார். அப்ப என்ன பண்றாரு? நம்மளுடைய ஏர்கோன் கலிக்காமருக்கு சூளை நோயை கொடுக்குறாரு சாமி. யாருக்கு? சூளை நோயை ஏர்கோன் கலிக்காமருக்கு நம்மளுடைய எம்பெருமான் கொடுக்கிறார். கொடுத்தோடனே இவருக்கு சொல்லலாத வயிற்று வலி. சூளை நோயை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்மளுடைய நாமகர்ண பெருமான் சூளை நோயால எப்படி அவதிப்பட்டார் அப்படிங்கிறத நாம நல்ல தெளிவா பார்த்திருக்கோம். அதனால சூளை நோய் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அது ரொம்ப வயிற்று வலி உருவாக்கும். குடலோடு முடக்கிட அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வலியை ஏற்படுத்துது. அந்த வழியில அவர் துடிக்கிறப்போ சுவாமி கனவுல சொல்றாரு, இந்த மாதிரி ஏர்கோன் கலிக்காமர் அவருடைய கனவுல தோன்றி உங்களுக்கு இந்த சூளை நோய் தீரணும் அப்படின்னா சுந்தரர் இங்க எழுந்தருளி உங்களை அவர் சரி பண்ணா சூளை நோய் தீர்ந்துடும். நல்லா கவனிங்க. பகை நீக்குவதற்கு வழி என்னன்னா, யாரோடு பகை கொண்டோமோ அவர்களோடு நாம் பேசுவதுதான் பகை நீக்கக்கூடிய வழி. அவர்களோடு பேசணும், அவ்வளவுதான். கை கொடுத்து நல்லா பேசணும். அப்போ இவர் என்ன பண்றாரு? இந்த பகை இவர் என்ன சொல்லிட்டாரு? கனவுல தோன்றிட்டாரு. கனவுல தோன்றி ஏர்கோன் கலிக்காம கனவுல தோன்றி என்ன சொல்லிட்டாரு? இந்த மாதிரி சுந்தரர் வந்தாத்தான் உனக்கு இந்த நோய் தீரும், சுந்தரர் உன்னுடைய நோயை தீர்ப்பார் அப்படின்ட்டார். சுந்தரர் சுவாமி கனவுலையும் தோன்றி இந்த மாதிரி ஏர்கோன் கலிக்காமருடைய சூளை நோயை நீ தீர்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டார். 2 பேர்ட்டையும் சொல்லிட்டார். சுந்தரருக்கு எந்திரிச்ச உடனே சுந்தரருக்கு தெரியும் யாரு என் மேல பகை இருக்கா. நல்லா கவனிக்கிறது முக்கியமான இடம். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நாம எப்படி பகை நீக்கி கொள்ள வேண்டும். பகை இருந்தா என்ன ஆகும்? அதனால தயவு செய்து இட்லி ஊத்துறது, இந்த சாப்பாடு போடுறது எல்லாம் கொஞ்ச நேரம் தப்பு இல்லை. இதெல்லாம் தப்பு இல்லை. இட்லி ஊத்து சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே கனெக்டாவே இருப்போம். எங்கேயும் யாரும் போயிட வேணாம். முக்கியமான செய்தி இத புரிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் நம்ம பெறலாம். அதனால அடியார்கள் தயவு செய்து உங்களுடைய வீடியோஸ்க்கெல்லாம் ஆன் பண்ணிட்டு இங்கேயே கனெக்ட் ஆயிருங்க. சரி, ரைட். முக்கியமான அப்போ தோண்டிட்டாரு. இப்ப பகையை மறக்கணும்னா சாமி என்ன பண்ணுவாரு? யாரு பகையா இருக்காங்களோ 2 பேரும் பக்கத்துல போட்டுருவாரு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கும் பகை அவங்களுக்கும் பகை, 2 பேரும் மூஞ்சிலே முழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே இறந்து விடுகின்றார்கள் அப்படின்னா அடுத்த பிறவியில 2 பேரும் யாரா போட்டுவாரு? கணவன் மனைவியே போட்டுவார். கூடவே அடிச்சு அப்ப என்ன அடிச்சு மல்லு கட்டு நல்லா என்னெல்லாம் இவனை பார்த்தா அவனுக்கு ஆகாது, அவனை பார்த்தா அவனுக்கு ஆகாது. இவன் என்ன பண்ணாலும் அந்த அம்மாவுக்கு ஆகாது, அவன் என்ன பண்ணாலும் அந்த அம்மாவுக்கு ஆகாது. 2 பேருக்கு முடிச்சு போட்டு என்னென்ன பகையெல்லாம் இருந்துச்சோ அந்த பகையெல்லாம் நீங்க தீர்த்துக்கோங்கன்னு 2 பேரையும் சேர்த்து விட்டுருவாரு. சாமி அப்படிதான் பண்ணுவார். அதனால ஆகா இப்படியெல்லாம் நம்ம செய்யணுமா? எல்லாருக்கும் இது வாய்க்காது. அதுக்காக ஏங்க நான் கல்யாணம் முடிச்சவங்க எல்லாருமே பகையுடையவர்களா இருக்காங்களா? அப்படி இல்லை. சப்போஸ் அன்பு மிக்கவர்களா இருந்தாலும் அன்பு மிக்கவர்களும் ஒன்னா சேர்த்து போடுவார். 2 ஒன்னா சேர்த்து போடுவார். அன்பு மிக்கவர்கள் 2 பேரும் ஒன்னா சேர்த்து போடுவார். பகை உணர்வுகளுக்கு ஆக பகை இருக்கிறவங்க 2 பேர்த்தையும் ஒன்னா சேர்க்கறது தான் இந்த ஆளோட வேலை. ஏன்னா இந்த ஆள் தலையில ஒரு இடத்துல நாகமும் ஒரு இடத்துல பிறையும் இருக்கு. 2க்கும் பகை. இந்த 2க்கும் பகை எதுன்னா தண்ணி. நாகத்துக்கும் எதுக்கும் ஆகாது, நாகத்துக்கும் நிலவுக்கும் ஆகாது. இந்த நாகத்துக்கும் நிலவுக்கும் ஆகாத ஒரு பொருள் இருக்கு, அது பேர் தண்ணி. நாகத்துக்கும் தண்ணிக்கு ஆகாது, நிலவுக்கும் தண்ணிக்கு ஆகாது. ஆக 2க்கும் நடுவில் தங்கையும் வச்சிருவோம். ஆக மொத்தம் அடிச்சு மல்லு கட்டி உருளும் கடன்ட்டு வரும். என்னமோ பண்ணு. ஆனா என்கிட்ட வரணும்னா பகை மறந்துடணும். பகை மறக்கணும் அப்படின்னா அவர்களை ஒன்று சேர்த்து விடுவார் நம்மளுடைய சுவாமி. சரி, அப்போ இந்த 2 பேருக்கு பகை வந்தோடனே இவருக்கு பகை இல்லை, சுந்தரருக்கு பகை இல்லை. ஆனா ஏர்கோன் கலிக்காமருக்கு பகை இருக்கு. அதனால என்ன சொல்லிட்டாரு? இந்த மாதிரி ரொம்ப வயிற்று வலியை கொடுத்து இந்த வயிற்று வலி நீங்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பா சுந்தரர் வருவார். இவர் என்ன பண்ணிட்டாரு? சுந்தரர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு, வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு. நான் ஏர்கோன் கலிக்காமரை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. இங்க நம்மளுடைய ஏர்கோன் கலிக்காமருக்கு அவர் வர்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு? சுந்தரர் நமக்காக வராருன்னு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு என்னன்னா பகை. என்ன பகை? கொல்லனாத பகை. யார் மேல? சுந்தரர் மேல சொல்ற. இவன் என்னுடைய சூளை நோயை தடுக்கணுமா?
இவன் வந்து சூரநோய் தடுத்து அது மூலமா நான் வாழணுமா நினைச்சு உடைவாளை கையில எடுத்து தன்னுடைய வயிற்றுல குத்தி, வயிற்று அப்படியே கிழிச்சு, வயிற்று தான் வலிக்குது, வயிற்றுல அப்படியே குத்தி கிழிச்சு அந்த இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல அப்படியே குடல் சரி அப்படியே விழுகிறாரு நம்முடைய ஏர்கொன் கழிக்காம. எவ்வளவு பகை! நீங்க நீலாம்பரி படம் பார்த்திருக்கீங்களா? நீலாம்பரி படத்துல அந்த அம்மா சொல்லுவாங்க, இவன் கொடுத்த உயிரை நான் வைக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவே அந்த கண்ணை எடுத்து சுட்டுக்கிற மாதிரி, அந்த மாதிரி பகை இருக்கிற மாதிரி சுந்தரன் வந்து, சுந்தரர் எப்படிப்பட்டவருங்க? நம்மளால சுந்தரர் எப்படி நினைக்கிறோம்? சுந்தரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சுந்தரர் வந்து பெருமானுக்கு அணுக்கமாக இருந்தவர், பெருமானுக்கு அணுக்கமாக இருந்து தொண்டுகள் எல்லாம் செய்தவர், கைலாயத்துல அணுக்கத்தை செஞ்சவர், திருத்தொண்ட தொகை பாடியவர், தடுத்தாட்கொள்ளப்பட்டவர், தடுத்தாட்கொள்ளப்படும் இத்தனை செய்திகளையும் செய்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமான். ஆக அந்த சிவபெருமானுக்கு இவ்வளோ இருந்த நம்முடைய சுந்தரரை இவன் வந்து என்னுடைய சூழல் நோயை தீர்க்கணுமான்னு தன் வயிற்றுல கத்தி வச்சு குத்தி கெடுத்து இறந்துட்டாரு நம்மளுடைய சுவாமி. ஏர்கொன் கலிக்காமருடைய மனைவி யார் அப்படின்னா மானாக்கஞ்சருடைய மகள். மானாக்கஞ்சர நாயனார் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? மானாக்கஞ்சர நாயனார் தெரியும். அந்த அம்மா வந்து திடீர்னு முடி பாத்தீங்கன்னா பஞ்சவடிக்கு ஆக அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே 10 நிமிஷத்துல கல்யாணம். எப்படிங்க வருங்க? 10 நிமிஷத்துல கல்யாணம். இந்த மாதிரி எனக்கு உன் மகளுடைய முடியை பார்த்தா இந்த பஞ்சவடி நம்ம பூணுல வந்து அவங்க முடியில தான் போடுவாங்க ஒரு சில சைவர்கள், காஷ்மீர் சைவர்கள், அகோரிகள் அதெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி போடுறவங்க கேட்ட உடனே என்ன பண்றாங்க, கொஞ்சம் கூட அந்த பொண்ணுகிட்ட கேட்கல. யார்கிட்ட? மானாக்கஞ்சரார் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுகிட்ட கேட்கல. உன்னோட போனாரு, அப்படி பிடிச்சாரு. பிடிச்ச உடனே அப்பா பாக்குறாங்க, இந்த அம்மாவுக்கு எது எடுத்தாலும் சரி, அப்பா எது எடுத்தாலும் சரி அது சிவனடியார்களுக்காக மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் அப்படியே மனமுழுகி அப்படி கொடுக்குறாங்க. அப்படி கட் பண்ணி அப்படி எடுத்து அதை முடி எடுத்து கொடுக்குறாரு. நான் அடிக்கடி நினைச்சுக்குவேன் என்னடா முடி கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த முடி கொடுத்ததுக்கெல்லாம் அவங்கள போய் சாமியை போய் அவங்கள நாயன்மாரா வச்சீங்கன்னா இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நல்லதா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். இது எப்ப எனக்கு உணர்த்தப்பட்டது அப்படின்னா, அடியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடியனுடைய திருமணத்துக்காக எல்லாம் ஏற்பாடாகிருச்சு. சரின்ட்டு நம்ம இப்ப 4 நாளைக்கு முன்னாடி இந்த எல்லாரும் ஹேர் கட் பண்றது, இந்த ஃபேஷியல் பண்றது அதெல்லாம் இப்போ ஒரு காமனா இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு ஃபேஷியல்லாம் நான் சொல்லிட்டேன் கன்ஃபார்மா, நான் ஒரு நாளும் 6ஆம் வகுப்போடு சரி முகத்துல பவுடர் பூசுறத அடியன் அறவே ஒழிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில பவுடர் தொட்டவே சாயந்தரம் எந்த முக ஒப்பனையும் பண்றது கிடையாது. அது பண்ணக்கூடாது அப்படின்றது சிறு வயசுல இருந்து ஒரு எண்ணம் அப்படியே தோன்றிடுச்சு, விட்டுட்டேன். நான்லாம் போய் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி போய் முடியாத ஒழுங்கா வெட்டிட்டு வாடா அப்படின்னா. முடி வெட்டுறதுக்கு எங்க போவோம் அப்படின்னா 2000 எப்பவுமே 2000 கொடுத்து ஒரு பெரிய கடையில தான் கொடுத்து வெட்டுறது. அந்த மாதிரி நான் போய் சொன்னேன் வந்துட்டு, இந்த மாதிரி வெட்டுப்பா, இந்த மாதிரிலாம் பட்டு மாத்தி எல்லாம் வெட்டிடாத, நார்மலா வெட்டுறதுக்கே அவ்வளோ பார்ப்பேன், நார்மலான டேஸ்ல வெட்டுறதுக்கே அவ்வளோ போய் பார்ப்பேன். அன்னைக்கு என்ன பண்ண, சரி மண்டே ஆட்டினவன் அவன் தான் எனக்கு எப்பவுமே வெட்டி தருவான். மண்டே ஆட்டிட்டு வெட்டிட்டான் அப்படி நகர்றான். பார்த்தா நான் நினைச்ச அவுட்லுக் இல்ல. எனக்கு கண்ணில் அப்படியே தண்ணி ஊத்துது. அடக்காக என்னுடைய கல்யாணத்தை அதுவும் நான் நார்மலாவே பெருத்துறை நாயனார் அம்மா இதை போட்டிருக்கேன். நார்மலாவே நான் வந்து இப்படி பண்ணுவேன். என்னுடைய திருமணத்துல போய் என்னை போய் இப்படி நிக்க வச்சுட்டானேன்னு சொல்லிட்டு நீங்க நம்புங்க, ஒரு நிமிஷம் பொருளான்னு சொல்லிட்டு அந்த 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 பார்பர் ஷாப்ல இருந்து ஒரு பால்கனி இருக்கு. அந்த பால்கனிக்குள்ள வந்துட்டு அப்படியே பொதன்னு கண்ணுல இருந்து தண்ணி, என்னமோ வாழ்க்கையே இழந்த மாதிரி, என்னமோ எல்லாம் இழந்த மாதிரி, என்னமோ ஒரு இடத்துல லைட்டா குறைச்சிட்டான், வேற ஒன்றும் கிடையாது, லைட்டா குறைச்சிட்டா கொஞ்சமா பண்ணதான் ஆகிப்போச்சு, என்ன ஆகிட போகுது அப்படி அழுதுகிட்டு கண்ணீர் புதம்பி இருக்குது. இப்படி பண்ணிட்டானே, இப்படி செய்துட்டானே அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு மானாக்கஞ்சரார் வந்துட்டார். மானாக்கஞ்சரார் அப்படின்னு வந்துட்டார். ஏன்டா நீ ஒரு ஆண் மகனுக்கு முடிய வெட்டினால ஒன்னும் ஆகல, மொட்டையா அடிச்சுட்டு போனாலும் ஒண்ணும் கிடையாது, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆக அவர்கள் வந்து அப்பதான் மானாக்கஞ்சரார் ஞாபகம் வருவாரு. ஆகா, ஒரு ஆண் மகனுக்கு தலைமுடி கொஞ்சம் லைட்டா கட் பண்ணதுக்கே உனக்கு இவ்வளவு, நான் ஒரு பெண் தன்னுடைய தலையை, அதுவும் மணமேடையில உட்கார்ந்து இருக்கிற பெண் தலையில கொடுக்குறப்போ அது எவ்வளவு, அது மானத்தையும் விட பெரியது. ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறந்த மானம் என்பது அவருடைய கூந்தல். அந்த கூந்தலை அறுப்பது என்பது மானத்தையே இழப்பதற்கு சமம். அந்த காலத்துல ஒரு பெண்ணை பங்கப்படுத்தணும், ஒரு பெண்ணை அவமானப்படுத்தணும் அப்படின்னா அவர்கள் சென்று அவருடைய கூந்தலை அறுத்து கொண்டு வருவார்கள். அதுதான் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை.
மிகப்பெரிய தண்டனை. அதுவும் மணமேடையில இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய அந்த கூந்தலை அறிவது என்பது அப்பதான் யோசிச்சு, ஆஹா, மானாக்கஞ்சாலரை பத்தி நம்ம ரொம்ப கம்மியா இடம் போட்டிருந்தோம், எவ்வளவு பெரிய இடம் அப்படின்றத நிறைவேற்றுக்காக அந்த அந்த இடத்த நான் நினைச்சுக்குவேன். எனக்கு நினைப்பேன், சுவாமி எத்தனையோ நிகழ்த்தினாலும் வாழ்வியல் அந்த நிகழ்வோடு நாயன்மார் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற மனப்பாங்க தந்திருக்கையே, அது போதும்பா, எனக்கு வேற அதை விட தேவையான விஷயம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு பெருமான்டா கேட்டோம். இப்போ மானாக்கஞ்சலருடைய மகள் தான் யார் அப்படின்னா நம்முடைய அம்மையார், நம்முடைய ஏகோன் கலிக்காமருடைய மனைவி. இப்ப வந்துகிட்டு இருந்தாருல்ல யாரு, மானாக்கஞ்சராருடைய அந்த அந்த அறுக்கிறதுக்காக அப்பதான் வந்துட்டு இருக்காரு, மாப்பிள்ள வந்துட்டு இருக்காரு. இந்த கேட்கிறாரு, அறுக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு முடி இப்படி ஆயிடுது. மாப்பிள்ள வர்றதுக்குள்ள திரும்ப முடி வளர்ந்துருது. அப்படின்னு பாருங்க, மாப்பிள்ள வர்றதுக்குள்ள பஞ்சவடிக்கு போனா திரும்ப முடி வளர்ந்துருது. அந்த அம்மா அருமையா பண்றாங்க. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே அடியார்னா யாரு, சிவபெருமான்னா யாரு அப்படின்றத அப்பா மூலமா இந்த அம்மாவும் ஐ விட்னஸ். யாரு யார் ஐ விட்னஸ்? ஏர்கோன் கலிக்காமருடைய மனைவியாருக்கு அப்பாவுக்காக பஞ்சபடிக்காக சிவபெருமானே வந்ததும், வந்தவருக்காக தன் தலைமுடியை அறிந்ததும், அறிந்த தலைமுடி அன்றே அக்கணமே வளர்ந்ததும் அவர்கள் அப்படியே பார்த்து இப்படி நடந்துட்டா நமக்கு எனக்காவது ஏதாவது தோன்றுமா? சிவபெருமானை விட பெரிய பொருள் ஏதாவது தோன்றுமா நமக்கு? இப்படி அதிசயம் நடந்துருச்சு வாழ்க்கையில அப்படின்னா என்ன நடந்தால் அப்படிப்பட்டவருக்கு மனமுடி. இப்ப வர்றாரு, கேட்கிறாரு, ஏர்கோன் கலிக்காமன் கேட்கிறாரு, என்னங்க என்னாச்சுங்க? இப்பதான் பெருமானுக்காக முடி அறிந்து கொடுத்தார்கள், அறிந்து கொடுத்த உடனே திரும்பவும் முடி வளர்ந்துச்சு, இன்னைக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏர்கோன் கலிக்காமன் சொல்ல முடியும், எப்படிப்பட்ட இடத்துல நம்ம குடும்பத்துல நம்ம வந்து பொண்ணு எடுக்கிறோம், ஆஹா அப்படின்னு சொல்லி ஏர்கோன் கலிக்காமரும் பயங்கர சிவபக்தர். சிவத்து மேல இப்படி சுந்தரன் பண்ணிட்டான்னு பயங்கர கோபம். அந்த கோபத்துடைய ஆட்ல இவன் சிவபெருமான வேலையால அனுப்பிச்ச இவன் சிவபெருமான துச்சமா நினைச்சு தன்னுடைய மனைவியினுடைய ஊடலை போக்க நினைச்ச இவனுடைய அந்த திருக்கரம் பட்டு என்னுடைய வயிற்று வலி நோவு தீர்வதை விட இவன் வருவதற்கு முன்னதாகவே என்னுடைய உயிரை நான் மாற்றிக் கொள்கிறேன்னு உடைவாளை எடுத்து தன்னுடைய வயிற்றை கிழிச்சு அப்படியே இறந்துட்டான். இந்த அம்மா வந்து பாக்குறாங்க, யாரு பாக்குறா? இந்த மன்னிக்கணும், நம்மளுடைய ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய அந்த இடத்த வந்து பாக்குறாங்க. இந்த அம்மா ரத்த வெள்ளத்தோடு உயிர் நீத்து கிடக்கின்றால் நம்மளுடைய சுவாமி. எப்படி இருக்கு ஒரு பெண்ணுக்கு? அப்படியே உயிர் நீத்த விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த உடைவாளை எடுத்து இந்த அம்மாவும் என்ன பண்றாங்க, அப்படியே நான் உடைவாளை எடுத்து இவங்களும், ஏன்னா கணவன் இறந்த உடனே கணவனுக்கு முன்னதாக இறந்து விடுவதுதான் அந்த காலத்துல அவர்களுக்கு சொல்லப்பட்ட நியதி. அதனால தன்னுடைய கணவனுக்கு முன்னதாக நான் இறந்து விட வேண்டும் உயிர் நீக்கும் போது சுந்தரர் வரார்னு சத்தம் கேட்டிருக்கு அம்மாவுக்கு. யார் வீட்டுக்கு வராரு இப்போ? யார் வீட்டுக்கு வராரு? நம்ம வீட்டுக்கு வராரு. ஏர்கோன் கலிக்காம நாயனார் வீட்டுக்கு வராரு. கணவர் இறந்துட்டாரு. என்ன பண்ணுவோம் நம்ம? ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணுங்களேன். அடியவர் பெரிதா இறைவன் பெரிதா அப்படின்னு நினைக்கும் போது வீட்டுக்காரரு இறந்து போயிட்டாரு. வீட்டுக்காரர் இறக்குறதுக்கு யாரு காரணமா இருக்கா அப்படின்னா வந்துகிட்டு இருக்க சுந்தரர் தான் காரணம். இவர் வராம இருந்தா கூட அவர் வயிற்று வழியில கொஞ்ச நாள் இருந்திருப்பா. அப்படி இவர் வந்து சரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டுதான் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டா. எனக்கு வந்து இன்னும் 2-3 அடியார்கள் எல்லாம் தெரியல, அடியார்கள் எல்லாம் தயவு செய்து ஆன் பண்ணிக்கலாம் உங்களோட திரும்ப உங்களுக்கு முக்கியமா. சரி, என்னன்னா இப்போ சுந்தரர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அடியவர் நம்ம எல்லாத்தையும் நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. ஒரு அடியவரை எப்படி உபசரிக்கணும்னு நம்ம அப்பா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. யாரு? மானாக்கஞ்சரார் சொல்லி கொடுத்திருக்காரு. உயிரே போனாலும் அவரை வரவேற்றுட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்க, எல்லாரும் கதறி அழுகுறாங்க. சுத்தி இருக்க எல்லாம் இந்த அம்மாவுக்கும் அழுகையை முழுங்கிட்டு யாரும் இங்க அழக்கூடாதுன்றாங்க. யாரு? அம்மையார் சொல்றாங்க, யாரும் இங்க அழக்கூடாது. ஒரு சத்தம் மூச்சு விடக்கூடாது. முக்குல வந்துட்டாரு, சுந்தரர் வந்துட்டாரு. ஏன்னா சுந்தரர் வந்தாருன்னா எவ்வளவு செய்தி வந்துடும், ஐயா வந்துட்டாங்கன்னு வருது. யாரும் அழாதீங்க. வாசலை கூட்டி சுத்தம் பண்ணுங்க, தீபங்கள் ஏற்றுங்க, எங்கெங்கும் மாலைகள் சாற்றுங்க, வாசலெங்கும் மஞ்சள் பரப்பி வழியெங்கும் மலர் தூவி பணிப்பெண்கள்லாம் அனுப்பிச்சு அவர் வரவேற்கிறது வரிசையா நில்லுங்க மாட்டாங்க. இவங்களுக்கு சொல்லவே வாய் வரல. மன்னர் ஏர்கோன் கலிக்காமன் அப்படிங்கிறது மன்னர், அவர் அந்த ஊருக்கு ராஜா, இந்த அம்மா அரசியார். நாட்டுடைய மன்னர், அப்படி ஆளுகின்ற மன்னர் இப்படி வந்து இறந்து கிடக்காருன்னொடனே அதெல்லாம் முழுங்கி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பூரண கும்பமும்
கை நிறைய விளக்குகளும் எல்லாம் ஏற்றி வர வச்சுட்டாங்க. யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு. அம்மையார் போய் நிக்கல. ரொம்ப எனக்கு வருத்தம் தரக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடம் எனக்கு ரொம்ப அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற இடம். அம்மையார் வரல. ஏன்? கணவனை இழந்த பெண் வாசல்ல போய் வரவேற்ற அவங்களுக்கு ஏதோ ஆயிடும். இந்த அம்மா அப்படி இல்லை. நம்ம சைவத்துல அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் என்ன காரைக்கால் அம்மையாரு எல்லாரும் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு மனசுல என்னன்னா, ஐயோ நாம போய் வாசல்ல நின்று அவர்களை வரவேற்றோம்னா அவருக்கு அது நாம மங்களமா இருக்குமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா உள்ளுக்குள்ள போய் திரை மறைவுல போய் உட்காந்துட்டாங்க. சுந்தரர் வர்றாரு. ஆஹா, சாமி சொல்லிட்டாரு, சாமி சொல்லிட்டாரு, நம்மளுடைய ஏர்கோன் கலிக்காமருடைய பகை அந்த வயிற்று வலியை நீக்கும்னு சொல்றாங்க. உள்ள வந்தவர் என்ன பண்றாங்க, அவருக்கான ஆசனத்தை அமருங்கன்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன பயம்னா, நம்ம மேல ரொம்ப பகையா இருந்த ஏர்கோன் கலிக்காமன், அதனால வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. வாசலே நிக்க விட்டுருவாரோ, வராதன்றுவாரோ, வெளியே போன்றுவாரோ, நீ யாரா வர்றதுக்குன்னு சொல்லிடுவாரோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தவரு, பரவாயில்ல பணிப்பெண்கள்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. எல்லாம் போய் உட்கார வைக்கிறாங்க. அவருடைய பாசனத்துல அவரை அமர வைக்கிறாங்க. அமர வச்சு அவர்களுக்கு பூசனை செய்கின்றார்கள். இவர்கள் யாரு? வந்தவர்கள் எல்லாம் பூசனை செய்யறாங்க. பூசனை செய்யணும் அப்படின்னா என்னன்னா, அந்த பூசனையை பண்பாட்டுடன் செய்கின்றார்கள். அந்த பூசனை எப்படி செய்யறாங்க? பண்பாட்டுடன் செய்கின்றார். பண்பாடுனா என்ன? நீங்க தான் சொல்லணும். பண்பாடுனா என்ன? காலையில் நீர் தெளிச்சு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து பாத பூஜை செய்யறது பண்பாடு. நான் சொல்றது பண்பாடு. பண்பாடுன்னா என்ன சுவாமி? முறைப்படி அவர்கள் மனசு குளிர்ற மாதிரி. முறைப்படி முறையாக செய்வது பண்பாடு. விருந்தோம்பல். பண்பாடு அப்படின்னா என்னன்னா, பண்பாடுனா முறையை முறையாக செய்தல். இப்போ விருந்தோம்பல்ல நம்ம எல்லாரும் வாழையில தான் போடணும். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அடியார்களுக்கு வாழையில தான் போடணும். முதல்ல உப்பு தான் வைக்கணும், அடுத்து இதுதான் வைக்கணும், அறுசுவை இருக்கணும், 4 வகை உண்டி இருக்கணும், அறுசுவை உணவு இருக்கணும். அவர்களுக்கு இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இப்போ நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் தெரியும், நம்ம வாசல்ல கூரைப்பூ கண்டிப்பா சொருகுவோம். நாள் கண்டிப்பா வாசல்ல அந்த காவி வெள்ளை இதெல்லாம் விடுவோம். ஞாபகம் இருக்கா? எங்க விடுவோம்? இது எப்ப பண்ணுவோம்? பொங்கலுக்கு பண்ணுவோம்ல. வாசல்ல கூரைப்பூ கண்டிப்பா. ஏன் எதுக்குன்னு தெரியாது, சொருகணும் அப்படின்னா சொருகணும். அதே மாதிரி மண்பானையில தான் வைக்கணும். இல்ல பானைக்கு முதல்ல என்ன பண்ணணும், மஞ்சள் கிழங்க சொருகணும், அதுல சில இது வைக்கணும், கிழங்க வைக்கணும். இப்படி இது பாத்தீங்கன்னா காமனா இருக்கும். சில விஷயங்கள் அவங்களுக்கே உரிய குளத்துல இருக்கும். எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் போல இது ரெட்டை பொங்கல் சிலவங்க வைப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே பிள்ளையார் பிடிப்பாங்க. இது மாதிரி அவங்க சமூகத்திற்கும் ஒரு பண்பாடு பழக்க வழக்கம். அப்போ செய்வதை சரியாக செய்வது. இப்போ வந்திருக்கிற சுந்தரருக்கு அர்ச்சனை பண்ணணும். எப்படி பண்ணணும்? இப்ப யாரு உள்ளுக்குள்ள என்ன இருக்காங்க, உள்ளுக்குள்ள இறந்து போய் கிடக்காரு யாரு, ஏற்கனவே கிடைக்கும். அர்ச்சனைய 108 அர்ச்சனை பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? 108 அர்ச்சனை பண்ணும். 108னா 108 பண்ணும். இப்போ கோயிலுக்கு போறோம், சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்றோம். 108 பண்ணுங்க அப்படின்னா 108னா 108ம் கரெக்டா பண்ணணும். நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அஷ்டோத்திர அர்ச்சனை வாங்குவாங்க. ஆனா அஷ்டோத்திர அர்ச்சனை பண்ணுவாங்களா? கோயில டிக்கெட் வாங்குவாங்கல்ல, அஷ்டோத்திர அர்ச்சனை பண்றோம்னு சொல்லி டிக்கெட் வாங்குவாங்க. எவ்வளவு ரூபா இருக்கும்? 6 ரூபாயோ 5 ரூபாயோ 11 ரூபாயோ அவ்வளவோ இருக்கும். வாங்கி என்ன பண்ணுவாரு, முதல்ல சொல்லுவாரு, கடைசியா சொல்லுவாரு. ஏன்னா வரிசையில ஆள் நிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் 108 என்னைக்கு பண்ணி முடிக்கிறது? புரியுதுங்களா? அப்படியே ரொம்ப ரொம்ப பிரஷரா இருக்கு, அவசர காலம்னு வச்சுக்கோங்க. மாலை சாத்துறதுக்கு காசு, மாலை சாத்தும் போது இந்த இது சொல்லணும், இந்த மந்திரங்கள் சொல்லணும், அதே மாதிரி நீர் ஊற்றும் போது சொல்லணும், பன்னீர் ஊத்தும் போது சொல்லணும். எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு தெளிச்சுட்டு போகணுங்க. அப்படி இது பேர் என்ன கிடையாது, இது பேர் என்ன கிடையாது, பண்பாடு கிடையாது. எத்தனை பெரிய செயல்பாடுகள் நிகழ்ந்தாலும் அவர்களே அப்படித்தான் வரவேற்கணும். எனக்கு என்னமோ தெரியல, எங்க அடியோர்கள் பெருமக்களுக்கு நான் எதுவுமே சொல்லி தரல. ஆனா எங்க அடியோர் பெருமக்கள்லாம் நைட்டு 12 மணிக்கு, ஜெகதீஸ்வரம்மா வரலன்னு நினைக்கிறேன், அடியன் இங்க எல்லாம் வந்துட்டேன், சென்னைக்கெல்லாம் கோயம்புத்தூர் வந்துட்டேன், எல்லாம் 11:30 ஆயிடுச்சு, வீட்டுக்கு போக சொல்லணும். இல்ல உங்களுக்காக ஜெகதீஸ்வரம்மா அங்க காத்திருக்காங்களா, நீங்க உங்க வரவுக்காக காத்திருக்காங்களா சொல்றாங்க சுவாமி. ஜெகதீஸ்வரம்மா எல்லாரும் என்ன சொல்றாங்க, டைம் ஆயிடுச்சுங்க சுவாமி, இனிமேலாம் போய் ஒண்ணும் பண்ண முடியாது, நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கும் வீட்டுக்கு போகணும், அதனால தயவுசெய்து நீங்க அங்க போயிட்டு போனா இன்னொரு 1/2 மணி நேரம் ஆயிடும் உங்களால. நான் சொன்னேன், நான் வீட்டுல போய் செங்கோட்டையில நான் கொடியாத்த போறேன்,
கொடியாட்ட போறேன், நான் வீட்டுல போய் தூங்க போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடியார்களை பார்த்துட்டு போகலாம், தப்பு இல்லை, காரங்க விடுங்கன்ட்டாச்சு. எல்லாருக்கும் பயங்கர கோபம், சொன்னதே கேட்க மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணுவாரு. நேரா போறோம், அம்மா வாசல்லே அமர்ந்திருக்காங்க. எப்படி அமர்ந்திருக்காங்க அப்படின்னா, பூரண கும்பமும் தீபங்கள் எல்லாம் ஏற்றி அந்த 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 பூசணைகள் செய்வதற்கான மலர்களை எல்லாம் எடுத்து அம்மா மட்டும் வாசல் உட்காந்துருக்காங்க. பார்த்த உடனே நீங்க நம்புங்க, அடியனுக்கு ஏர்கொன் கலிகாம நாயனாருடைய ஞாபகம் வந்துச்சு. என் கண்கள்ல நீர்ப்பு இருக்கு, அப்படியே நீர்ப்பு இருக்கு. அடிநாயனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, அடிநாயனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அடிநாயன் அடியார்கள் வழிபாடு செய்யறாங்கன்னா முழுவதும் சிவத்துக்கு தான், சிவத்துக்கும் சிவனடியார்களுக்கும் உள்ளதே தவிர அடிநாயன் அதை ஒரு நாள் ஏற்றுக்கொள்வதில்லை. பார்த்துட்டு இருக்கிறோம், அம்மா வந்து அவ்வளவு பாத பூஜைகள் அது இது எல்லாம் செஞ்சு உள்ள கூட்டிட்டு போய் எல்லாம் செஞ்சு அதான் 1 மணின்றது 1:30 மணி ஆகி போச்சு. இப்ப மணி வந்து ஒரு மணி, இரவு 1 மணிக்கு கிளம்பி எல்லாம் போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல நடந்த அந்த நம்முடைய ஏர்கொன் கலிகாமருக்கு நடந்த அந்த விஷயம் இன்றளவும் நம்மளுடைய அடியவர் பெருமக்கள், அதுவும் எங்க திருவாசகத்தின் அடியவர் பெருமக்கள் தான் அருமையா பண்றாங்க. மத்த எங்கேயும் கிடையாது. அது பண்றாங்கன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சி. அப்படி அவர்கள் என்ன பண்போடுனா, இப்போ அடியார்கள் அமர்த்தி அவர்களுக்கான மந்திரங்கள் சொல்லும் போது அவர்களுக்கு 108 ஸ்தோத்திரம் பண்ண 108 பண்ணாங்களாம். அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி கேட்டு பண்றாங்க. அவங்க எல்லாம் பண்ணல. முதல்ல அவர் அமர வைங்க, அங்கிருந்து வருது திரைச்சீலைக்கு பின்னாடி அம்மா நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க போய் வந்து சொல்றாங்க, இது செய்யணுமாப்பா, அப்படி உட்கார வைக்கணுமாப்பா, தூபம் போடுங்கப்பா, இது போடு எல்லாம். இந்த அம்மாவுக்கு மனசுல வந்தவருக்கு சொல்லிட்டாரு, ரொம்ப மகிழ்ந்துட்டாரு. ஆனா இன்னும் யாரும் வரல. உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, எல்லாரும் வாங்கன்றாங்க. ஆனா ஃபங்க்ஷனுக்குரிய அந்த 2 பேர் வந்து உங்களை வாங்கன்னு கூப்பிடணும், உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கு. அது சொல்லிட்டாரு சுந்தரர், சொல்றாரு, என்ன காணல, அம்மையாரையும் அரசையும் காணலையே, அரசரை காணல, ஏர்கொன் கலிகாமன் ஐயாவை காணல. அவரை பார்த்தா தானே அவருக்கு வயிற்று வலி நீங்க முடியும். நல்லா கவனிங்க, இது முக்கியமான செய்தி. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பகை நீக்கத்தை பத்தி தான் அடியன் பேசிட்டு இருக்கேன். பகை நீக்கத்தை பத்தி அவங்க 2 பேர்த்துக்கும் பெர்சனலா பகை இல்ல, சிவபெருமானை வச்சு பகை. அந்த பகைக்காக அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய வயிற்றையே குத்தி கிழிச்சு இறந்து போய் கிடக்காரு. அவர் இறந்து கிடந்த நேரத்திலையும் அம்மா என்ன பண்றாங்க, அடியவர்களை அவரை வரவேற்று உட்கார வச்சு, உன்னாலதான் எங்க வீட்டுக்காரு இல்லாம போன, நீ வராம இருந்தா கொண்டுவோமா இல்லையா, உன்னாலதான் எல்லாம் ஆச்சு, இல்ல யார் மேலேயாவது பழி போடுவோம், யார் மேலேயும் வந்திருக்கிறது யாரு, அவரு பெருமானுடைய தடுத்தாள கொள்ளப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அம்மையார் இருந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து ஒரே ஒருத்த கேட்கிறாரு, எங்க ஏர்கொன் கலிகாமரை காணமே எங்க கேட்கணும். இதுக்கு எப்படி பதில் சொல்றது? எல்லாரும் பேருந்து முடிக்கிறாங்க. அம்மையார்ட்ட போய் கேட்கிறாங்க. யார்கிட்ட? அம்மையார்ட்ட போய் கேட்டோம், என்ன சொல்றதுங்கம்மா? சரஸ்வதி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றது இத அப்படின்னு அவங்க கேட்டுட்டு வராங்க. அவரு இப்போதைக்கு கொஞ்சம் பார்க்க முடியாதான், அவர் கொஞ்சம், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரு நல்லா கவனிக்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க அம்மையார்னா, வந்தவரை அவரை அனுசரணம் பண்ணிட்டு உபசரிச்சுட்டு அப்படியே அனுப்பி விட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. அவரோட அப்படியே எதுவும் அவர் மேல மனசு கோணாம ஒரு அடியவரை வந்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. நினைச்சிட்டு அம்மா சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. தூங்கிட்டு இருக்காரு ஐயா, தூங்கிட்டு இருக்காரு. இவர் சொல்றாரு, என் மனசு இங்க உட்கார்ந்து இருக்குது, என் மனசுல ஏதோ தப்பாவே படுது, எதுவுமே சரியா பட மாட்டேங்குது, என் மனசுல ஏதோ தப்பா பட்டுட்டே இருக்கு, ஐயா எங்க இருக்காருன்னு கரெக்டா சொல்லுங்க. ஐயா தூங்கிட்டு இருக்காரு, சரி தூங்கினாலும் பரவாயில்ல, அவரை நான் பார்த்துட்டு நான் போயிடுறேன்ற. யாரு? சுந்தர். தூங்கினாலும் பரவாயில்ல, அவரை தூரமா இருந்து பார்த்துட்டு போயிடுறேன்ட்டார். இந்த அம்மா பார்த்தாங்க. அம்மா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அங்க பணிப்பெண்கள்லாம் அம்மா அங்க திருச்சிலைக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க. அம்மா என்ன பண்றதுங்கம்மா? நடக்கணும், அனுப்பு, அந்த ரூம் அனுப்பு சொல்லிட்டாங்க அம்மா. நடக்கணும், அந்த ரூம் அனுப்பு. இது எல்லாமே சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. நான் ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா சொல்ல, இறக்கி சொல்ல, இது எல்லாம் சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அனுப்பு, நடக்கிறத அனுப்பு அவங்க எல்லாத்தையும். இவரு போறாரு, போய் அந்த ரூம்குள்ள பாக்குறாரு, குடல் சரிஞ்சு ரத்தம் அப்படி வெள்ளத்துல கைகள்ல உடைவாளோடு அவர் அப்படி விழுந்து உயிர் நீர்ந்து கிடக்காரு. நம்முடைய ஏர்கொன் கலிகாமன் பாக்குறாரு சுந்தரம். ரொம்ப நல்லது சொல்றது, ரொம்ப நல்லது, நான் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லது பண்ணிட்டேன். சிவபெருமான் என்கிட்ட கொடுத்த வேலையை நான் சரியா செய்யல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கணும் இல்ல, இது ஏன் இப்படி நடந்தது?
சிவபெருமான் கொடுத்த அந்த வேலை என்னன்னா, கலிக்காமருடைய அந்த சூளை நோயை தீர்த்து வா அப்படின்னு கொடுத்த அந்த பணிய நான் சரியா செய்யல. என் மேல பகையோடு இருந்தாருன்னு தெரியும், ஏன்னா சரியா செய்யல. இனியும் நான் உயிரோடு இருக்கலாமா? இனியும் நான் உயிரோடு இருக்கலாமா? சிவபெருமான் கொடுத்த வேலையை செய்யாத நான் இனிமே உயிர் வாழ தகுதியற்றவன் என்று சொல்லி அவர் கையிலேயே அங்கேயே அந்த கத்தியவே பிடிச்சுதான் கிடக்காரு. யாரு? கத்தியிலே பிடிச்சா அப்படியே வைத்த கிழிச்சு அப்படியே கத்தியோட தான் கிடக்காரு நம்மளுடைய ஏர்கோன் கலிக்காம. அந்த கத்திய அப்படி கையில இருந்து அப்படி உருவுறாரு. யாரு கையில? அப்படி ஏர்கோன் கலிக்காம ஒரு கையில கத்தி எடுத்து உருவி இவர் என்ன பண்றாரு, தன்மேல் பாய்த்துக் கொள்வதற்காக கத்தி அப்படி உருவி அப்படி சொருகிறதுக்காக கையை ஓங்குறாரு. இவர் தொட்டார்ல ஒரு கணம், நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் தொட்டார்ல ஏர்கோன் கலிக்காம அப்படியே முழிக்கிறாரு. இவர் அப்படியே முழிச்சு அவர் எந்திரிக்கிறாரு. யாரு? அப்படியே உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. அவர் தொட்ட கணமும் அவரை எழுந்திருப்பார்ல அவருக்கு தெரியல. சுந்தரமூர்த்தி நாயருக்கு அவர் எந்திரிப்பார்லாம் தெரியல. தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளணும்னு நினைச்சிட்டு அவர் அப்படியே எடுத்து அப்படியே சொல்றதுக்காக எந்திரிக்கிறாரு. ஒரு கை அவரை பிடிக்குது. அப்படியே எந்த கை பிடிக்குதுன்னு பார்த்தா கலிக்காமர், ஏர்கோன் கலிக்காமர் நின்று பிடிக்கிறார். நடுங்கி போயிட்டார். ஏர்கோன் கலிக்காமர் நடுங்கிட்டார். இவர் மீதா நாம் பகை கொண்டோம், இவர் மீதா பகை கொண்டோம். இவருக்கு இப்பேற்பட்ட அடியார் மீது பக்தி கொண்ட இவருக்கு சுவாமி என்ன வேலை பார்த்திருந்தாலும் தகும். யார் சொல்றா? யார் சொல்றா? நம்மளுடைய ஏர்கோன் கலிக்காமன் சொல்றாரு, அடியார் மீது இத்தனை பக்தி வைத்திருக்கின்ற சுந்தரருக்கு சாமி இன்னும் இறங்கி ஏதாவது வேலை பார்த்தாலும் தகும். அவருடைய மனைவியினுடைய ஊடலை இவர் தீர்த்து வைத்ததுல எந்தவித பெரிய விஷயமும் கிடையாது. பெருமானே, இவர் மீது பகை கொண்டு விட்டோமே, இவர் மீது பகை கொண்டு விட்டோமே. ஐயா, இனிமே நான் உங்களுடைய நண்பன். ஐயா, உங்களுடைய நண்பன், இனிமே உங்களுடைய திருவடியை வணங்குகின்ற நண்பன், தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு அவர் கையை பிடிக்கிறார். இது எதுவும் பேசல, இது எதுவும் யார் பேசல, இது எதுவும் வெளியில சொல்லல. ஏர்கோன் கலிக்காமர் எல்லாம் மனசுல நினைச்சிட்டு கையை பிடிச்சிருக்காரு. கையை பிடிச்ச நேரத்துல இவ்வளவு நினைச்சிருக்காரு. அவர் கையை பிடிச்சதை பார்த்த உடனே, கலிக்காமரை கண்ட உடனே, உயிரோடு கண்ட உடனே அப்படியே நெடுஞ்சான் கிடையாக சுந்தரர் யார் காலில் விழுறாரு? கலிக்காமர் காலில் விழுறாரு. சுந்தரர் கலிக்காமர் காலில் விழுறாரு. சிவபெருமான் வந்து வந்து சீண்டி பார்க்கின்ற, எப்பொழுது கூப்பிட்டாலும் வருகின்ற சிவபெருமானை ஏவலாளியாக வைத்திருக்கக்கூடிய சுந்தரர் தனக்கு முன்னதாக தன் மீது பகையோடு கொண்டிருந்த, தன் மீது தீரா பகை கொண்டிருந்த கலிக்காமருடைய திருவடியிலே தடான்னு உழுகிறார். பதறிட்டார், ஏற்கனவே பதறிட்டார். அப்படியே அவருடைய தோலை பிடிச்சு தூக்குறார். பெருமானே, பகை மறந்தேன், பகை மறந்தேன் பெருமானே, தங்கள் திருவடியிலே நான் தான் வீழ்ந்து வணங்கணும்னு சொல்லி மாறி மாறி இருவரும் திருவடியிலே வீழ்ந்து வணங்கி கொண்டு தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டு பகை மறந்த நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அம்மையாரும் ஓடி வந்துட்டாங்க. அம்மையார் நினைச்சு கூட பார்க்கல. ஒரே ஒரு பெண்ணுக்கு 2 திருவிளையாடல் பண்ணிருக்காருன்னா ஏர்கோன் கலிக்காமன் பொண்ணுக்கு தான். கல்யாண தன்னைக்கும் திருமுடிய வாங்கி திருமுடிய வளர வச்சாரு. இப்போ கணவனாரை இழக்க செய்து திரும்ப கணவன். ஆனா 2 இடத்துலயும் அம்மையார் நின்ற இடம் எந்த பெண்மணியும் நிக்காத இடம். இந்த 2 இடத்துலயும் கணவன் நீத்த பிறகு எனக்கு எதுவுமே வேணாண்டா, என் கணவன் நீத்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே வேணாண்டா, எனக்கு பேயிரு கொடுத்துடா, இனிமே நான் கணவன் மூஞ்சில முழிக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா காரைக்கம்மையால் வந்ததை விட தன் கணவனை திருநீர் பூசுவதை பார்த்து விட்டால் அவருக்கு கண்டு முட்டு, அதனால் மார்பிலே சந்தனத்தை குலைத்து அப்படியே மார்பிலே திருநீரை குலைத்து அப்படியே சந்தனத்தை அப்படியே மேல குலைச்சுக்கிட்டு தனவருக்கும் வழி இல்லாம இதுக்கும் வழி இல்லாம நின்ற மங்கையர்க்கரசியாரை விட ஒரு படி கணவன் இறந்தும் அந்த இறப்பதற்கு காரணமாய் இருந்த சுந்தரர் வந்தும் சுந்தரரை இப்படி சும்மா வரவேற்றா போது, சரி வாங்குங்க, என்னங்க வந்தீங்களா, இல்லங்க ஐயா தூங்குறாங்க அப்படின்னு வாசல்லே பேசி அனுப்பிச்சிருக்கலாம்ல, வாசல்லையே பேசி அனுப்பிச்சிருக்கலாம்ல. இல்ல வந்தவர் அவருடைய கொண்டு குலாவு பாதம் விளக்கி உரிய ஆசனத்தில் அமர்த்தி அர்ச்சனைகள் பல செய்து இதெல்லாம் செஞ்சு அவர்கள் அனுமதி. இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்?
அதுக்கப்புறம் வந்து சுந்தரரோடு ஏர்கொன் கலிக்காமர் வந்து திருப்பன்கூர் இந்த மாதிரி பல இடங்கள்லாம் சென்று வழிபாடுகள்லாம் செய்து அவர்கள் இருவரும் தோழமை நட்புடன் சென்றதுனால என்ன ஆயிடுச்சு, ஏர்கொன் கலிக்காமர் நாயனாருக்கும் அம்மையாருக்கும் சிவபதம் சுவாமி அருளி செய்தார். சுவாமி சிவபதம் அருளி செய்தார். என்ன அர்த்தம், என்ன தெரியுது இந்த பாட்டுல இருந்து, இந்த புராணத்துல இருந்து, ஏர்கொன் கலிக்காம நாயனாருடைய புராணத்துல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சிவபெருமான் மீது நாம் கொள்கின்ற சிவபெருமானை வச்சு கூட நம்ம யாரையும் பேதம் பார்க்கக்கூடாது. சிவபெருமான் அவர்களுக்கு அருள் செய்ய போறார். திருநீர் பூசிட்டாங்களா, ருத்ராட்சம் போட்டுட்டாங்களா, நமச்சிவாய சொல்லிட்டாங்களா, அவர்களை பேசுவதற்கு எந்த காலத்திலும் நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர்களை வணங்குவதற்கு மட்டும்தான் நமக்கு உரிமை உண்டு. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க செய்யறது தப்பா கரெக்டா, அதுக்கெல்லாம் பொறுப்பு அவன், நாம கிடையாது. இந்த பொறுப்பு எடுக்கிறது, அவங்கள போய் திருத்துறது, அவங்க இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளலாம் நம்ம உள்ள போவே தேவையில்லை. நாம நம்ம வேலையை பார்த்துட்டு திருநீர் அணிந்த அடியவர்களை சிவமாக பாவித்து சிவத்துக்குரிய பூசணைகளை செய்து அவர்கள் திருவடியிலே வீழ்ந்து வணங்கி அவர்களோடு நாம் கலந்திருப்பது நம்மளுடைய இயல்பு. இப்ப 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு, பர்சனலா பகை இருக்கக்கூடாது. இல்லங்க, எனக்கு அவருக்கு பர்சனலா பகை இல்ல, அவர் கெட்டவருங்க, அதனால நான் போக மாட்டேங்க. அவர் இப்படி பண்ணிட்டாருங்க, அதனால எனக்கு பண்ணலங்க, சிவபெருமானுக்கு பண்ணிட்டாருங்க, அவர் கோயில் சொத்தை சாப்பிட்டுட்டாருங்க, அதனால எனக்கு வேணவே வேணாம். எந்த பகையோட எந்த வடிவமாக இருந்தாலும் அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் சிவபெருமான் கிட்ட கொண்டு சேர்க்காது உங்களை. பகையினுடைய எந்த நிறமாக கூட இருக்கலாம், அது எந்த வடிவமாக கூட இருக்கலாம், எந்த வடிவத்துல பகை இருந்தாலும் சரி, அது தங்களை சிவத்தோடு சேர்க்க இயலாது. ஆகவே எந்த பகையுமின்றி இருப்பது ஒன்றை தவிர சிவபெருமானை சென்று அடைகின்ற இனிய சாதனம் வேறொன்றும் இல்லை. அப்போ ரொம்ப ஷார்ட்கட், சிவபெருமான் கிட்ட பேரண்ட நாயகனுடைய பெருவழிக்கு நாம் போகக்கூடிய ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரூட் எதுன்னா, நமச்சிவாய மந்திரம் சொல்றதை விட, திருவைந்தெழுத்து சொல்றதை விட, திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்யறதை விட, பல அறங்கள் செய்வதை விட, இவ எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த உயிர்களிடத்தும் என்னிடத்தில் பகையில்லை என்ற அந்த நிலையான தவம்தான் இவை அனைத்திற்கும் ஷார்ட்கட். யாத்திரை பத்து நமக்கு சொல்லி தருகின்ற மிகப்பெரிய செய்தியும் இதுதான். ஆக பகையுடையவர்களுக்கு பெருமான் என்ன பண்ணுவாரு, உடையவர்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெருமான் அவர்களை அவர்களோடு இணைப்பார். யாருக்கு 2 பேர் பகையோ அவர்கள் இணைப்பார். எப்படி நாகத்தையும் பிறையும் இணைச்சாரோ, நாகத்துக்கும் பிறைக்கும் நடுவுல எப்படி அந்த நிலவை வைத்தாரோ, அந்த கங்கையை வைத்தாரோ, அப்படி முரண்பாடுள்ள பொருள்களை சேர்ப்பதுதான் அவன் வேதியன். முரண்பாடான பொருள்களை சேர்ப்பதுதான் வேதியன். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனும் காத்து 2ஐயும் சேர்த்து நீராக்கிடுவான். அதுக்கு முரண். காற்றுக்கு முரண் எது? நீரு. இந்த நீரை வந்து மாலிகுலா மாத்தி நெருப்பாக்கிடுவான். நீருக்கும் நெருப்புக்கும் ஆகாது. இப்படி எதெல்லாம் ஆகாத பொருளோ அவற்றுக்கும். அதனால எனக்கு இது ஆகாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம், அது அடியவர்கள்கிட்ட அப்படி ஆகுது, அந்த பகை எனக்குள்ள இருக்கு அப்படின்னா ஒரு காலம் சிவத்தோடு நாம் சென்று சேர்வது என்பது முடியவே முடியாது. இல்லைங்க நான் போயிருவேங்க, என்கிட்ட பகை இருந்தாலும் நான் சாமி கிட்ட போயிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏர்கொன் கலிக்காம நாயனாருடைய வரலாற்றை ஒரு முறை நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க. பகை இருந்துச்சு, வைத்தொழிய கொடுத்து அவரையே வர சொல்லி அவர் காலிலே உழச் சொல்லி இவன் பண்ற நாடகம் இருக்கு. ஏன் அப்படி பண்றான்னா, நம்ம மேல உள்ள மொத்த பழியையும் அடிச்சு நொறுக்கணுன்றதுக்காக அதுக்கு பழிக்குரிய பொருளையும் பழிக்குரிய நேரத்தையும் அவனே தயார் செய்து அந்த பொருளின் மூலமாகவே நம்மை தூய்மை செய்கின்ற ஆற்றலுடையவன் சிவபெருமான். இப்ப சிவபெருமானுடைய கழுத்திலே உள்ள நாகம் தருவது பகை மறந்திருத்தல், அவன் தலையிலே பிறை சூடி இருப்பது பகை மறத்தல், அவன் தலையிலே கங்கை சூடி இருத்தல் எல்லாம் இதெல்லாம் எங்க வச்சிருக்கான்? இதெல்லாம் எங்க வச்சிருக்கான்? இந்த பிறை சூடியது, இந்த கழுத்துல வந்து அது நாகம் இருக்கிறது, இதெல்லாம் எங்க இருக்கு சாமி? பிறை, நாகம்,
கங்கை இதெல்லாம் எங்க இருக்கு? திருமுடியில். திருமுடியில இருக்கு. திருமுடியில இருக்கு. ஏன் திருமுடியில வச்சிருக்கான் அப்படின்னா, எடுத்தோடனே நம்ம பாக்குறது எப்படிதான் பார்ப்போம்? ஒரு வீட்டுக்கு போறோம், டக்குன்னு மேலதான் பார்ப்போம். அப்போ நல்லா தெரிகிற இடத்துல வச்சிருக்கான். என்ன அர்த்தம்? இதுதான் முக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ வரலாம் அப்படின்னு பெருமான் சொல்வது போல தன்னுடைய திருமுடியை காட்டி நிற்கின்றான் பெருமான். அவன் பிங்ககனாக, அவன் பிறப்பிற்கும் பிங்ககனாக, அவன் புயங்க பெருமானாக இருக்கின்றான் அப்படின்ற செய்தி. இப்ப சொல்லுங்க எல்லாரும் ஆன் பண்ணி, பகை வேண்டுமா? அடியாரோடு உள்ள பகையாவது வேண்டுமா? இல்ல காமன் பகை தாங்க, எனக்கு அவருக்கு ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ற பகை, ஏதாவது ஒரு பகை எந்த வடிவத்திலாவது நமக்கு வேண்டுமா? நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் மூவ் பண்ண போறேன். பகை வேண்டாம். வேண்டவே வேண்டாம். ஆஹா, எந்த பொருளின் மீதும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் பகை. சப்போ சாமி ஏற்கனவே வந்துருச்சு, எனக்கு அவருக்கும் வந்துருச்சு. நான் இப்ப என்ன பண்ணிட்டோம்? ஏற்கனவே அவருக்கு எனக்கு வந்துருச்சுங்க. என்ன பண்ணிட்டோம்? நேர்ல போகாதீங்க, இருந்த இடத்திலேயே இருந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரோடு உங்களோடு நான் இனிமே உங்களுக்கு எனக்கு பகை இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லி மானதமாக அவர்களோடு ஒன்றிணைந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு காலம் அவர்களை பற்றி நீங்கள் அவதூறாக பேசாதீங்க. முடிஞ்சதுன்னா நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க. 4 அடி பலார்னு விட்டா வாங்கிக்கோங்க. அந்த அடி அந்த இடத்தோடு போயிடும். இனி பிறவி வராது. பெருமானுடைய திருமுடிக்கு போவதற்கு எத்தனை அடிகள் வாங்கினாலும் தேவையில்ல. எவ்வளவு அவங்கிட்ட போறதுக்கு நான் எவ்வளவு தூரம் ஒரு பொண்ணுட்ட தன்னுடைய காதலை தெரிவிக்கணுன்றதுக்காக அந்த பொண்ணு இவனை பார்த்து நீ போடான்னு சொல்லி உன்னுடைய மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லி உதாசீனப்படுத்தினாலும் அந்த பெண்ணுடைய காதலை பெறுவதற்காக அத்தனை உதாசீனத்தையும் அவன் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெண்ணுடைய காதல் தான் பெரிதுன்னு போவது போல இந்த உலகத்தினுடைய அத்தனை பிறவி வேர்களையும் அழிப்பதற்கு இவங்க கிட்ட 4 வார்த்தை வாங்கினா போயிட்டு, என்னடா உனக்கு வெக்கமே இல்லையா? உனக்கு அறிவே இல்லையா? நீ பரவாயில்ல, ஏன் என்கிட்ட வந்த? நீதான் அவ்வளவு பேசியிருக்கேன். ஐயா நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க, இனிமே நான் உங்களுடைய வம்புக்கு தும்புக்கு வர மாட்டேன், உங்களுக்கு எனக்கு பகை இல்லை, என்னென்னமோ பேச சரி போ என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துல நீங்க இன்னொரு பிறவி எடுக்கின்ற நிலையை நீங்க உணர்வீங்க. கண்டிப்பா உணர்வீங்க. நீங்க பகையற்று இருந்து மட்டும் பாருங்க. ஒரு நாள் இருந்து பாருங்க, எனக்கு யார் மேலேயும் எந்த வெறுப்பு இல்லை, யார் மேலேயும் எனக்கு பகை இல்லை அப்படின்னு உங்களை நீங்க மானசீகமா உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு ஒரே ஒரு நாள் இருந்து பாருங்க. அந்த அடிக்ஷனுக்கு அப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையில பகையை வச்சுக்கவே மாட்டேங்க. ஆக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமான் புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே அனைய நமையாண்ட தகவே உடையான் தனை சார தளராதிருப்பார் தாம் தாமே. தகவே உடையான் தனை சார. சிவபெருமானுக்கு தகவன் அப்படின்னு பேர் உண்டு. தகவன் என்றால் எல்லா தன்மைகளையும் பெற்றிருப்போம், எல்லா சிறந்த தன்மைகளையும் பெற்றிருப்பது தகவன் அப்படின்னு பேரு. தகவே உடையான்னா எல்லா சிறப்பு இயல்புகளையும் உடையவன். இந்த பொண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருப்பா, இந்த பொண்ணு கிட்ட நல்ல அழகு இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, பாசம் இருக்கு. ஆனா என்ன இல்ல அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட காசு இல்ல, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. என்ன வந்துருச்சு குறை? இப்போ பொண்ணு அழகா இருக்கா, பண்பாடோட இருக்கா, நல்ல குணத்தோட இருக்கா. ஆனா என்ன இல்ல? பணம் இல்ல. ஒரு குறை இருக்கா? இருந்தாலும் அந்த பொண்ணுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணுதான் நான் கல்யாணம் முடிப்பேன், இந்த பொண்ணுதான் எனக்கு வேணும்னு ஒத்த கால நின்று எத்தனையோ அசிங்கம், எத்தனையோ அவமானம், எத்தனையோ ஏச்சு, எத்தனையோ பேச்சு, எல்லாத்தையும் மீறி இந்த பொண்ணு கல்யாணம் முடிக்கிறீங்க இல்ல அந்த பையனை கல்யாணம் முடிக்கிறோம் இல்ல. ஆனா சிவபெருமான்கிட்ட எந்த குறையும் இல்லை. அவன்கிட்ட அழகு இருக்கு, அவன்கிட்ட அறிவு இருக்கு, அவன்கிட்ட இன்பம் இருக்கு, அவன்கிட்ட செல்வம் இருக்கு.
அவன்கிட்ட இந்த உலகமே அவனுடைய பொருள் தான். அத்துணை தேவர்களும் அவனுக்கு ஏவல் செய்கின்றவர்கள் தான். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்களேன். என்னன்னா, இப்படி தகவே உடையவன் தான் பெருமான். இவனை சாராம குரு பூசைக்கும் குரு பயிற்சிக்கும் நாங்க கோயிலுக்கு போவோம் அப்படின்னா தகவே உடையவனை சாராது இருக்கிறது அர்த்தமாச்சு. இல்லங்க நாங்க சிவபெருமானத்தான் கும்பிட போறோம் அப்படின்னாலும் தப்புதான். என்னாச்சு? அடியவர்கள் இருக்கின்ற இடத்தை வணங்காது கைலாயத்துக்கே போனாலும் பெருமை கிடையாது. கோயில் பெருசா அடியவர்கள் பெருசான்னு கேட்டா அடியவர்கள், சிவபெருமான் பெருசா அடியவர்கள் பெருசான்னு கேட்டா அடியவர்கள். எத்தனை இடத்துல எந்த கேள்வி வந்தாலும் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அடியவர்கள் தான் பெரியவர்கள். அடியவர்கள் கூடுகின்ற சங்கமத்தை தவிர வேறெந்த இடத்துலயும் பெருமான் இல்ல. கன்ஃபார்ம். அடியவர்கள் கூடுகின்ற இடத்துல கண்டிப்பா பெருமான் இருக்கான். சிவலிங்க திருமேனியில பூசனை அப்ப மட்டும் இருப்பானா, வேண்டாம் இருப்பானா. சரி வேமா முடியாடே, வேமா முடி, சும்மா இல்லைன்னு எடுத்துட்டு இருக்க முடி, எங்க அடியவர்கள் பேசிட்டு இருக்காங்க நாங்க போனோம் அப்படின்னு பூசனை செய்கின்ற காலத்தில் மட்டும் இருந்து தங்களுடைய பூசனைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற இடம்தான் திருக்கோயிலும் பெருமானுடைய திருவுருவமும். ஆனா அடியவர்களுடைய உள்ள அடியர்களுடைய உடல் அடியர்களுடைய திருவடி என்பது நீங்காது பெருமான் இருக்கின்ற இடம். பெருமான் ஒரு கணம் கூட அந்த இடத்துல நீங்க மாட்டான். அப்போ அடியவர்கள் சத்சங்கம் முக்கியமா, இது முக்கியமானா கண்டிப்பாக அடியவர்களுடைய சத்சங்கம் தான் முக்கியம். சிவபெருமான் முக்கியமா, குரு பயிற்சி முக்கியமா? சிவபெருமான் தான் முக்கியம். இதுல என்னன்னா குரு பயிற்சின்னு சொல்லிட்டு சிவபெருமானே உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணிட்டோம். குருனா அன்றாட நிழல் கீழ் அமர்ந்து நால்வர் பெருமக்களுக்கு அருள் செய்த குருநாதர், அந்த குருநாதரை விட்டுட்டு அவர் தான் குரு. இவங்க வியாழன் என்ற குருவுக்கும் ஆளல் நிழல் கீழ் இருக்கக்கூடிய குருநாதருக்கும் வித்தியாசம் தெரியாம இப்ப எங்க போய் பரிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பா பண்றதுதான் பண்றீங்க பரிகாரம், குரு பயிற்சிக்கு பண்றதுதான் பண்றீங்க பரிகாரம். இந்த வியாழ குரு கிட்ட போய் பண்ற பரிகாரத்தை எங்க அப்ப சிவபெருமான்கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே. நீங்க ஒரு 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 விஷயத்த மட்டும் மாத்தி பண்ணக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு தெய்வத்திலும் சிவத்தை பார்க்கலாம். நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டீங்க, போயிட்டு தெரியாம போயிட்டு ஏதோ ஒரு கோயில், என்ன கோயில்னே தெரியல, அங்க சிவம் இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, அது தப்பே கிடையாது. எந்த தெய்வத்துக்குள்ளயும் சிவம் இருக்கிறதா நினைக்கலாம். ஆனா சிவபெருமான் உட்கார்ந்து இருக்காரு அந்த இடத்துல, சிவபெருமான் உட்கார்ந்து இருக்காரு அந்த இடத்துல, இல்ல இவருக்கு பதிலா இவர் இருக்காரு இங்க அப்படின்னு நினைக்கிறது எப்படி துரோகம்னா அது சிவமகா துரோகம். இப்போ இன்னைக்கு யார் யாரெல்லாம் போய் அந்த வியாழன் குருவுக்கு செய்கின்ற அந்த பூசனையை மறந்து போய் யாருக்கு செய்யறாங்க? தட்சணாமூர்த்திக்கு போய் மஞ்சத்துண்டும் கொண்டக்கடலையும் அவருக்கு முன்னாடி வழக்கும் பரிகாரமும் பண்ணீங்கன்னா நீங்க தட்சணாமூர்த்திய யாரா பாக்குறீங்க? நவகிரகத்துல வர்ற வியாழ குருவா பாக்குறீங்க. யார் இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களை நான் சிவமா பார்க்கலாம், ஆனா சிவத்துல நான் உங்களை பார்க்க கூடாது. புரியுதுங்களா? உங்க சொல்ல வந்து புரியுதுங்களா? நான் சொல்ல வந்து கிளியரா புரியுதுங்களா? நீங்க எந்த தெய்வத்தையும் சிவமா வழிபாடு செய்யலாம். திடீர்னு போறீங்க ஏதோ ஒரு கோயில், என்ன கோயிலே தெரியல, ஏதோ ஒரு சாமி, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிம்மன் அடி போற்றி, எல்லா போற்றி எனக்கு சொன்னீங்கன்னா தப்பு கிடையாது. சிவபெருமானுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்தவத்சல கோவிந்தா, பாப விநாசா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. கோவிந்தனுக்கு முன்னாடி சிவபெருமானன் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆக இன்றைய தினம் யார் யாரெல்லாம் குரு பயிற்சிக்கு பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தட்சணாமூர்த்திக்கு முன்னாடி அந்த பரிகாரத்தை செய்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் என்ன வரும்? என்னமோ வரும், வந்துட்டு போகுது, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது நமக்கு வராது, ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாமே சிவன் தான். புல்லும் சிவன் தான், பூண்டும் சிவன் தான், எள்ளும் சிவன் தான்,
மண்ணும் சிவன்தான், மரமும் சிவன்தான், அங்க இருக்கக்கூடிய பறவைகள் சிவம், அங்க இருக்கக்கூடிய பூக்கள் சிவம், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் சிவம், முனிவர்கள் சிவம், தேவர்கள் சிவம், அத்தனையும் சிவமா பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துருச்சு. நமக்கு எந்த நாளும் எந்த தீங்கும் வராது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இவெல்லாம் தம்மத்துண்டு. யார் ஒருவர் சிவபெருமானுடைய கங்கை நதி சூடிய சிவபெருமானை சிந்தையாலும் மனதாலும் உள்ளே செலுத்தியவர்களுக்கு எந்த கோலும் எந்த நாளும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். யாரை பார்த்து? நவகிரகங்களை பார்த்து நீ ஒரு டுபாக்கூரு, உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ ஒரு டுபாக்கூர்னு சொல்றதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டை பாடிக்கிட்டே யார் சுத்துவாங்க? இன்னைக்கு இந்த பாட்டை பாடிக்கிட்டே யார் சுத்துவாங்க? நீ ஒரு டுபாக்கூரு, நீ ஒரு டுபாக்கூரு, நவகிரகங்களை சுத்துவாங்க. அவன் அப்ப கடுப்பு ஏறுமா ஏறாதா? நினைச்சு பாருங்க, அவனுக்கு கடுப்பு ஏறுமா ஏறாதா? ஏண்டா ஏற்கனவே என்னை நீ சுத்துற, அதுவும் என்ன நான் டுபாக்கூர் நான் சரியில்லாதவன் என்னால கையால் ஆகாதுன்னு சொல்லி சுத்துறியே அப்படி. அப்போ எந்த புரிதலோடு நம்மளுடைய வழிபாடு இருக்கின்றது, எந்த புரிதலோடு வழிபாடு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த புரிதலை நாம் கொண்டு வர வேண்டும். நீங்க எத்தனை பரிகாரம் செய்தாலும் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால், உளம்னா என்னன்னா ஆன்மான்னு அர்த்தம். உளம்னா மனசு கிடையாது, உளம்னா ஆன்மான்னு அர்த்தம். சிவபெருமானை தன் ஆன்மாவில் அமர்ந்திருக்கின்றான் என்று எந்த உயிர்கள் எல்லாம் நினைக்குதோ அந்த உயிர்களுடைய நினைப்புனால சிவம் உள்ள விளங்கி தோன்றும். விளங்கி தோன்றனால யாரும் உள்ள வர முடியாது, எவனும் உள்ளுக்குள்ள வர முடியாது, எந்த கிரகங்களும் எதுவும் செய்ய முடியாது. அந்த நினைப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது தாக்கம் இருக்கு, அது மற்ற தாக்கம் எல்லாம் சரி. ஆக தகவே உடையான் தனைச்சார அவனுடைய திருவடியை மட்டுமே சார்வதற்காக தளராது இருப்பார் தாம் தாமே. ஒவ்வொருத்தவங்களும் காமிக்கிறார் சாமி, இங்க பாருப்பா, நம்மளை பார்த்து காமிக்கிறார். அங்க பாரு, அந்த மரத்து கீழே உட்கார்ந்துருக்கான்ல அவன், ஆமா சாமி உட்கார்ந்துருக்க, அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. ஐயோ கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகி கொண்டே இருக்கின்றதே சாமி, வாயில இருந்து என்னமோ முணுமுணுத்துட்டே இருக்காரு. அங்க பாரு, அந்த பக்கம் பாரு காமிக்கிறார் சாமி. கைகள்ல மாலைகளை புடிச்சு கை நடுங்கி கொண்டு இருக்கின்றது, உடலெல்லாம் வியர்த்து போயிடுச்சு, அப்படியே எப்ப கோவில் வாசல் திறக்கலாம்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அங்க பாரு, நெற்றியில திருநீர் போட்டு கழுத்து ருத்ராட்சம் போட்டு அப்படியே சிரித்த முகத்தோடு அப்படியே கண்களை மூடி பெருமானை தியானித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் பாரு, ஒருத்தர் வீணை எடுத்து அப்படியே வாசு. இன்னிசை வீணையர் இயம்பினர் ஒரு பால், யாழினர் ஒரு பால். இப்படி எல்லாரும் ஒரு விதமா நிக்கிறாங்களா, எல்லாரும் சிவபெருமான் அடையணும்னு சொல்லிட்டு. ஒருத்தர் நமச்சிவாய மந்திரம் சொல்லியே சிவபெருமான் அடைஞ்சுக்கலாம். மாலை போட்டு மட்டும் நான் சிவபெருமான் அடைஞ்சுக்கலாம். சிவபெருமானுடைய கோவிலை வலம் வந்து மட்டும் அடைஞ்சுக்கலாம். சிவபெருமானை தூக்கி சுமந்து அடைஞ்சுக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே அடையலாம் சிவபெருமான. என்ன தவம் செஞ்சாலும் சிவபெருமான் அடையலாம். ஆனா எப்படி அடைகிறோம்னு தான் முக்கியம். நான் சரியில் நின்னேன் அப்படின்னா அவனுடைய இருக்கின்ற ஊர்ல தான் அடைய முடியும். நான் கிரியையில நின்னேன் அப்படின்னா அவனுடைய பக்கத்துலதான் போக முடியும். நான் யோகத்துல நின்னேன் அப்படின்னா அவனுடைய உருவத்தை மட்டும்தான் தாங்க முடியும். நான் ஞானத்துல நின்னா மட்டும்தான் சிவபெருமான அப்படியே ஒரு சொட்டு விடாமல் அனுபவிக்க முடியும். ஞானத்தில் நிற்காத நெறியில சிவபெருமானை முழுவதுமாக அடைய முடியாது. சிவபெருமானும் அடைஞ்சிடலாம் எல்லாரும். ஒருத்தனை தோல் கண்டான், தோளே கண்டான், அப்புறம் அப்படி சொல்றாங்க இல்லையா, தோலை பார்த்து தோளுதான் ராமர், கண்ணுதான் ராமர்,
கால் தான் ராமன். எல்லாம் கண்ணை பார்த்தா கண்ணை விட எடுக்க முடியலையா, தோலை பார்த்தா தோலை வந்து கண்ணை எடுக்க முடியலையா, ஓ இந்த தோல் தான் ராமரா, இந்த கண்ணு தான் ராமரா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டு. அது போல சரியில என்ன பண்றாங்க, நாங்க வந்து ட்ரம்ஸ் வாசிச்சே, அதாவது கைலாய வாத்தியம் வாசிச்சே நாங்க சிவபெருமான், அதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டோம். கைலாயம் தான் வாசிச்சுப்போம், அது மட்டும்தான் செய்வோம், வேற எதுவும் செய்ய முடியும். இப்படித்தான் பெருமானாலும் அடையலாம் நீங்க. ஆனா பெருமானுடைய ஊருக்கு தான் அடையலாம், பெருமான் அடைய முடியும். திருவாசக முற்றோதல் பண்ணியே நாங்க திருவாசக முற்றோதல் தவிர எதுவுமே தெரியாதுங்க, வேற எந்த திருமுறையும் படிக்க மாட்டோம். அவ்வளவுதான், முழுசா நாங்க திருவாசக முற்றோதல் மட்டும்தான் பண்ணுவோம், வேற எதுக்குள்ளேயும் போக மாட்டோம். போவோம், வாசிப்போம், படிப்போம், வருவோம், இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னா போலாம். ஊருக்கு பக்கத்துல சிவபெருமானுடைய வீட்டுக்கிட்ட போயிடலாம். இல்லங்க நாங்க யோகம் எல்லாம் பண்ணுவோம், காலம் அடக்கி மூச்சு அடக்கி எல்லாம் பண்ணுவோம். சிவபெருமானை, அவன் ஞானத்துக்குரியவனை ஞானமாக அனுபவிக்காதவரை சிவத்தை முழுவதுமாக யாருனாலையும் அனுபவிக்க முடியாது. ஞானம் என்பது இந்த நூல்களை, அந்த நூல்களுடைய பொருள்களை விசாரம் செய்து அதை மனதிலே ஏற்றிக் கொள்வதுதான் ஞானம். ஞானத்தினுடைய முதல் படி. ஞானத்துல 16 படி இருக்கு, ஞானத்துல 16 படி இருக்கு. இந்த அடியவர்கள் கொடுத்த அந்த ஞான நூல்களை படித்து அந்த பொருள்களை எல்லாம் உணர்ந்ததை நிறுத்தியதை தன் வாழ்வில் புகுத்தி அதை வாழ்வியலாக மாற்றிக்கொண்டு அதை வாழ்நாள் பொருளாக மாற்றுகின்ற ஆற்றல் வந்தாத்தான் அது பேரு ஞானம் உடையதுன்னு அர்த்தம். அதுதான் அனுபவாதீதம். அனுபவாதீதம் என்பது கற்க கசரற கற்பவை கற்பபின் நிற்க அதற்கு தக, அதுதான் அனுபவாதீதம், அதுதான் அனுபூதி. படித்த பொருளை படிக்கிறது ராமாயணம், படிக்கிறது இடிக்கிறது பெருமாள் கோயில். யாரு மேல அன்பு செய்யணும், யாரு மேல அன்பு செய்யணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா ஒருத்தட்ட போய், எல்லாரு மேலதானே அன்பு செய்யணும், இதென்னடா கேள்வி அப்படின்னு பதில் சொன்னாராம். எப்பா அன்பு செய்யன்னு சொல்லவே முடியாம கோவப்படுற நீ எப்படி அன்பு செய்ய முடியும்? யார் மேல அன்பு செய்யணும், எல்லார் மேலயும் தானே அன்பு செய்யணும் அப்படின்னு கோவமா சொன்னா அது பேர் அன்பா? அது பேர் அன்பு செய்தலா? படித்தது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள், அது போல அன்பு. ஆக பெருமானுக்கு அவனுடைய ஞான நூல்களை கற்று கேட்டு நிற்பதை தவிர சிறந்த ஞான மார்க்கம், சிவனை அடைகின்ற மார்க்கம் வேறொன்றும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துலதான் ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்க. என்ன ஷார்ட்கட்டு? உயிர்களிடத்தும் நாம பகை கொள்ளாதிருத்தல் வேண்டும். ஆகவே தகைவே உடையான் எல்லா தன்மைகளை உடையவன் தன்னை சார அவனை சார்வதற்காக இங்க பாரு, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கான்ல சாமி, அங்க இன்னொருத்தர் கேட்கிறாரு, எங்க அந்த இடத்துல பாரு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான். சாமி அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையா சாமி, வெறும் புத்துதான் இருக்கே சாமி, பாம்பு புத்தா இருக்கு. இல்ல அதுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான். எப்ப வந்தார் சாமி? இவர் வந்து ஒரு 4 கோடி வருஷம் ஆச்சு. இவர் வந்து ஒரு 2 லட்சம் வருஷம் ஆச்சு. இவர் வந்து ஒரு 30,000 வருஷம் ஆச்சு. இவர் வந்து 20,000 வருஷம் ஆச்சு. ஆனாலும் வந்தவர்கள் எல்லாம் தளராது பெருமான பார்த்திடலாம், பார்த்தே தீர்வோன்னு தளராது இருக்கின்றார்களா? ஆகவே சிவபெருமானை அடைவதற்கு முக்கியமான பொருள் பகையின்றி இருத்தல். அதை விட இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னா பொறுமையோடு இருத்தல். ஒரு சாதாரண இட்லி ஊத்தணும்னாலும் அதை ஆட்டி 2 நாள் கழிச்சு புளிக்க வச்சு ஊத்துனாதான் அது திரும்ப இட்லியா வருது. அப்போ அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இல்ல அறத்தோடனே நான் ஊத்திடுவேன் அப்படின்னா அது அவ்வளவுதான், அவ்வளவு கல்லோட தான் ஒட்டிக்கும், பாத்திரத்தோட தான் ஒட்டிக்கும், சாப்பிட முடியாது. ஆக ஒரு உணவு பதார்த்தத்தை பதம் செய்வதற்கே பல காலம் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாம் இந்த உடலாகிய இந்த உயிராகிய இந்த ஆன்மா பல பிறவிகளோடு பதார்த்தமாக நின்று இருப்ப நமக்கு பொறுமையும் வேணும். அப்ப 2 விஷயம் வேணும். ஒண்ணு பொறுமை, தளராது இருத்தல். இன்னொன்னு புயங்க பெருமான், பகை இல்லாமல் இருத்தல். ஆக இந்த 2 பொருளையும் சாமி இந்த 10 பாட்டுல நமக்கு என்ன சொன்னாருன்னா, புயங்க பகை இல்லாம இருக்கணும்னு சொன்ன சுவாமி 2வது பாட்டுல பொறுமையோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி நமக்கு இந்த அளவில் இந்த பாடலை நிறைவு செய்கின்றார்கள். இன்னைக்கு 3வது பாடல் பார்க்க நினைச்சா பார்க்க முடியல, வருகின்ற அமர்வுகள்ல அதை பார்ப்போம். இந்த 3வது பாடல் தாமே தமக்கு சுற்றம் என்ற பாடலை வருகின்ற அமர்வுகளை பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவில் அத்தனை அடியார்களுக்கும் இந்த செய்தியை நிறைவு செய்கின்ற, நிறைவு செய்யும் முகமாக
அடியன் அழைக்கிறேன். அடியார்கள் யாரும் போயிட வேணாம், இருந்து அவர்கள் எல்லாம் பதில் சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிடம் மட்டும் இருந்துட்டு போகலாம். அடியார்கள் யாரும் போயிட வேணாம் என்று சொல்லி இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக சிவாய நம. சுவாமி அம்மா சாந்தி ஆறுமுகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அவர்கள் வான்முகில் பாடல். பாடுங்க தங்கம். கலாவதி அம்மா பேத்தி பாடுங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடங்கோல் வாழ்க. வான்முகில் சுவாமி, வான்முகில் சுவாமி, வான்முகில் வளாது. வான்முகில் மலி வலம் சுரக்க மன்னன் கோன்முறை அன்பு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. நான் மறையடங்கல்லோங்க வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடங்கோல் வாழ்க வாழ்க வெற்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க ஆனை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவாய நம்ம. இன்றைய தினம் அடியவர் பெருமக்கள் கண்டிப்பாக ஓரிரு வார்த்தைகள் கொஞ்சம் சொல்லணும். உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். சிவசிவ அடியார்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். நமச்சிவாயம். கரம் உயர்த்தலாம், அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். பாரதி அம்மா பேசலாமே. திருடி வணங்குறேன் சுவாமி. பாரதி முதல்ல வந்துட்டாங்க ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய வந்துட்டாங்க. இப்பதான் எனக்கு தெரியுது சாமி. சாமி பேசலாம். அதனால நான் குரல் பதிவு கொடுக்கலங்கய்யா. நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். நீங்க ஏன் கடிக்காம இல்லையா? அவங்க மனைவிக்கு அவங்களுக்கு இதுக்கு அப்பதான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு கோயில திருவிழா இல்லையா, முடிச்சுட்டு வரேன். ஆனா பொறுமை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாடல்ல பொறுமை வேணும் அப்படின்றத இந்த பாடல் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டாங்கய்யா. மகிழ்ச்சிங்க சாமி. மற்ற அடியார்களும் பேசலாம். மரகதம் அம்மா, மற்ற அடியார்கள் எல்லாம் பேசலாம். சுகன்யா அம்மா பேசலாம், பாரதி அம்மா பேசலாம், புதிய அடியார்கள் எல்லாம் பேசலாம். திருச்சிற்றம்பலங்கய்யா. ஐயா அம்மா பாரதி அம்மா கடைசி சுகன்யா அம்மா பேசு. பாரதி அம்மா பேசுங்க. அம்மா சுவாமி பேசுங்க. அடியார் வணக்கம் ஐயா. அதான் பிரேமாமா சொன்ன மாதிரி எல்லாம் கேட்குறோம், எல்லாம் இதாகுது. ஆனா அந்த பொறுமை, மொத பாட்டுக்கு பகைமை, இது பொறுமை அப்படிங்கிறதங்கிறீங்க. ஆனா கேட்க நம்மளுக்கு அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனா சிவன் அப்பாடு என்ன பண்றாரு, நம்மளை மீறி நம்மளுக்குள்ள இருக்கிறது எப்பமாவது அது நம்மளை மீறி வெளியே வந்துடுது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது கோபப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும், அடுத்தவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. அன்பே சிவம் அப்படிங்கிறது வருது. ஆனா நம்மளை மீறி சில சமயம் வந்துருது. கேட்க அது குறையணும். அது கேட்க உங்களுக்கு இந்த நீங்க சொன்ன மாதிரி யாத்திரை பத்தில இந்த இது மாயை அதுல அகலணும். நீங்க இதுல இது வரணும். திருச்சிற்றம்பலம். பாரதி அம்மா மகிழ்ச்சிங்க சுவாமி. சுகன்யா அம்மா சுவாமி. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. நான் இன்னைக்குதான் மானக்கஞ்ச நாயனார் அவரோட மனைவியை பத்தி, அவரோட மகளை பத்தி இவ்வளவு டீட்டெயில்டா கேள்விப்படுறேன். எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நமக்கு மங்கையர்கரசியார் பத்தி தெரியும், இவங்களை பத்தி இவ்வளோ இதா எனக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா கேக்குறதுக்கு. உங்க முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி எப்படியாவது பகையில இருந்து வெளியில வரணும்னு நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஐயா. இந்த யாத்திரை நீங்க முடிக்க வெளியில வந்துடும். ஆமா மகிழ்ச்சி சாமி. இது ஒண்ணு போதும் சாமி. மகிழ்ச்சி சாமி. இன்னும் ஒரே ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. அம்மா சரஸ்வதி அம்மா பேசலாம். சரஸ்வதி அம்மா. சிவாய நமய்யா. சுவாமி. சிவாய நமய்யா. ஏர்கோன் கலிக்காமனோட பிராணங்கள்லாம் சொன்னீங்க, தெரிஞ்சதுனால ரொம்ப அருமையா இருந்தது.
நீங்க சொன்ன மாதிரி பகை நீக்கணுங்கிறத உயிர் மூச்சா கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு மனப்பு வந்திருக்கையா. அப்புறம் சொன்ன மாதிரி அந்த வழிபாடு இந்த வழிபாடுங்கிறது போகக்கூடாதுங்கிறது தெரிஞ்சும் தப்பு பண்றோம். ஐயா சுட்டி காட்டுறாங்க, சாமி மூலமா ஐயா காமிச்சு கொடுத்துருக்காரு, தலையில அடிச்சுக்காரு, அந்த உணர்வு வந்தது. அந்த பயிற்சி இந்த பயிற்சி போகக்கூடாதுன்னு எல்லாரையும் சொல்லிட்டு போறோம். அதுல ஒரு உறுதிப்பாடு இன்னும் இல்லை. அந்த உறுதிப்பாடை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதை நாங்க கடைபிடிக்கணும் ஐயா. கண்டிப்பா கடைபிடிக்கிறோம். சாமி சிவாய நம. சுசிலா அம்மா ஒரே ஒரு வார்த்தை பேசலாம். அம்மா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை. சுசிலா அம்மா. சுவாமி சிவாய நம. ஐயா, கலிக்காம நாயனாருடைய வரலாறு எனக்கு இவ்வளவு தெளிவா தெரியாது, மேலோட்டமா தெரியும். ஆனா பகையை நீக்கிறதுக்கு இறைவனே அதை வழிவகுத்து கொடுத்துறாரு பார்த்தீங்களா. அது மாதிரி நம்ம இறைவனையே பிடிச்சிட்டோன்னா நம்மளுடைய பகையை நீக்கிறதுக்கு நீங்க நிறைய அமர்வுகள்ல சொல்லிட்டீங்க. ஒரு 2-3 மாசமாவே சொல்லிட்டு இருக்கிறீங்க, பகையை நீக்கினாதான் இறைவன் கிட்ட போக முடியுங்கிற சொல்லியிருக்கீங்க. நாங்க எல்லாரும் மேக்சிமம் அதை நாங்க மானசீகமா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நாங்க நடந்துட்டோம். ஆனாலும் இன்னைக்கு கலிக்காம நாயனாருடைய சொல்லும் போது உண்மையிலேயே அதுக்கு இறைவனே ஒரு வழிவகுத்து கொடுத்துருவான் நம்ம பகையை போக்குறதுக்கு. ஏன்னா இறைவன் மேல நம்ம அவ்வளவு அன்பா இருந்தால் மட்டுமே அது நடக்கும். அது இறைவனே தவிர எதுவுமே இல்லைன்னு எண்ணத்தில் இருந்தாலே நம்மளுடைய பகைய அவனே நீக்கிறதுக்கு ஒரு வழி வகுத்துருவான். ஆனா உங்க மூலியமா நாங்கெல்லாம் முதல்ல நீங்க சொல்லும் போது இருந்தே நாங்கெல்லாம் பகையை நீக்கிட்டே இருக்கிறோம். மானசீகமா எல்லார்கிட்டையும் பகையை நீக்கிட்டோங்க ஐயா. ஆனா இன்னைக்கு சொன்னது உருகி போயிட்டோம் நாங்க எல்லாரும். அருமையா இருந்துச்சுங்க ஐயா. இவ்வளவு விளக்கமா எனக்கு தெரியாம இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துங்க. கண்டிப்பா பகையெல்லாம் நீங்கிடுவோம். அதே மாதிரி பொறுமையாவும் இருந்துருவோம். கண்டிப்பா பொறுமையாவும் இருக்கணும்னு சொன்னீங்க. அதனால பொறுமையும் நீங்க எல்லாரையும் அப்படியே படிப்படியா கொண்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் ஒரு நாள் நடந்தது இல்ல. எவ்வளவு அமர்வுகள் எங்களை அப்படியே நீங்க மெருகேத்தி கொண்டு வர்றீங்க. சுலபமா எல்லாருமே அனுசரிக்கிற மாதிரி ஒரு அந்த நிலைக்கு எல்லாரையுமே கொண்டு வந்துட்டீங்க. எல்லாரும் சொல்ல முடியல, எல்லாரும் அந்த நிலையில தான் இருக்காங்க. நீங்க அந்த அளவுக்கு எங்களை எல்லாம் மேன்மைப்படுத்திட்டீங்க. எப்படியும் நம்ம யாத்திரையில போய் இறைவனை அடையிறது உண்மை உறுதி. நீங்க எங்களை கூட்டிட்டு போயிடுவீங்க. எங்களை எப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, நாங்களும் உங்க கூட வந்துட்டு இருக்கிறோம். தெரியாது இன்னும் தெரிஞ்சு இன்னும் நாங்க அதை நடைமுறையில படிச்சுட்டு இருக்கிறோங்க ஐயா. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. சிவாய் மகிழ்ச்சி அம்மா. சுசிலா அம்மா குரல் பதிவு அவங்க பேசுனது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அம்மா ரொம்ப கண்ணீர் மல்கி கேட்டுட்டு இருந்தாங்க புராணம் அப்படின்றப்போ அம்மா கேட்க நினைச்சேன். சண்முக பிரியா அம்மா ஒரு வார்த்தைகள். சுவாமி அம்மா ஒரு வார்த்தைகள் பேச நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஐயா ஐயா சுவாமி சொல்லுங்க. பரவாயில்லைங்க சாமி, கம்ஃபர்டபுளா பேசுங்க. பரவாயில்ல. திருவாசகமும் பெரிய புராணமும் ஒரு சேர கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க. திருவாசக குறிப்பும் பெரிய புராணத்துல இருந்து 2 நாயன்மார்கள் மூணு நாயன்மார்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சுங்க ஐயா. சுந்தரர், மானக்கஞ்சர், ஏற்கோ கலிக்காமன் 3. அதுதாங்க ஐயா அடியேன் சொல்ல விரும்புறேன். சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு அதாங்க நாஸ்டாலஜிக்கலா அந்த பழைய நோட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது பாக்குறப்போ. பழைய நோட்ஸ் எல்லாம் திருப்பி பாத்துட்டு இருந்தப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock அப்படிங்கிறப்போ நான் அப்படியே அந்த கிளாஸ் சச்சின் படிச்சுட்டு இருப்பேன் ஒரு சைட்ல. நானும் கிளாஸ் கவனிக்கிற மாதிரி நோட்டு பென்சில் எல்லாம் வச்சுட்டு தனியா நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பேன். அது அந்த டைம் எனக்கு கன்வீனியன்டா இருந்துச்சுங்க. பட் அதுல ஒரு நாஸ்டாலஜிக்கலா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இது கிடைச்சது எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம திருவாசக சிந்தனையில இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நாம் செய்தெல்லாம் தவம்னு நினைக்கிறேன். அந்த அளவுல அடியார்கள் 4 வருஷமா நம்ம எல்லாரும் இது ஒண்ணா இருக்கோம். இது இன்னும் நிறைய இந்த விஷயங்கள் இருக்கணும். அடியார்கள்கிட்ட இது எல்லாமே சிறப்பா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப அடியன் காலதாமதம் கருதி அதை நிறைவு செய்யறேன். மற்ற அடியார்கள்லாம் கண்டிப்பா குரல் பதிவு கொடுங்க. பாலா ஐயா, மரகதம் அம்மா, ரேவதி அம்மா, மற்ற எல்லா சுதாமா சாமி ஒரு வார்த்தைகள். சுதாமா இருக்கீங்களா சுவாமி? சுதாமா இல்லைங்க, அந்த ஐடியில தான் வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல.
அம்மா வரல. சரி 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 சிறப்பு சிறப்பு சிறப்பு. நல்லதுங்க அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆக மொத்தம் எல்லா அடியார்களும் கண்டிப்பா கணேஷ் ஐயா மற்ற எல்லா அடியார்களும் உங்களுடைய குரல் பதிவுகள், குழந்தை வேலை எல்லாரும் குரல் பதிவுகள் கொடுக்கணும்னு அடியன் ரொம்ப காலம் கருதி நிறைவு செய்யலாம். அம்மா பேசுங்க அம்மா. சாந்தி அம்மா தான் பேசுறோம். சுதா இல்லைங்களாம்மா? சுதா இல்லைங்களா? ஆமா ஆமா, சுதாமா ஐடியில தான் நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு. இல்லைங்களே, நான் என் போன்ல தான் வந்திருக்கேன். இல்ல சுதாமா ஐடியில வந்திருக்கீங்க. தெரியலீங்களே என்னன்ட்டு. இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு பிறந்த நாளுங்க, அதனால கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடியார்கள் விண்ணப்பம் வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கலாங்க அவருக்காக, மாப்பிள்ளைக்காக வேண்டி. ஐயாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆலவாய் சொக்கநாதர், அங்கற்கண்டு மீனாட்சி, அடியனுடைய குருநாதர் என்று எல்லா அடியார்களுடைய குருவர்களும் திருவள்ளும் இழைக்கப்பட்டு அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற பெரும்பேற்றை வாழடி வாழையாக பெற்று இகவர சௌபாக்கியத்தோடு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று பெருவாழ்வு பெற வேண்டும் என்று ஐயாவை குருநாதர் திருவடி பணிந்து வாழ்த்துகின்றேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதுரும் கடுமள பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வாழ்க சிவார்களோடு குருவர்களோடு. நன்றிங்க அம்மா. ஆறில் தொடர்ந்து படிச்சுட்டாங்க அம்மா, அதனால அடியார்கள்லாம் நிறைவு செய்தலாம், அடியார்கள்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாங்க. நன்றிங்க அம்மா. சிவாங்க. அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். நமச்சிவாங்க. உத்தரவு வாங்கிக்கலாம் அடியார்கள்.